கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम से मैं आपको स्वागत करता हूं. இந்த ஆவிக்குரிய மண்டலங்களின் உண்மை நிலைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ये आत्मिक मंडल की जो सच्चाई है वही हम आज ध्यान करेंगे. இந்த பாடத்திட்டத்தின் முயற்சி என்னவென்று சொன்னால், வேத சத்தியத்தின் மூலமாக ஆவிக்குரிய உலகத்தை புரிந்து கொண்டு इस पढ़ाई की बहुत मुख्य है कि परमेश्वर के सत्य को हम समझकर जो आत्मिक मंडल को समझने के लिए அதுல நாம் திறன்பட வேலை செய்வதற்காக இந்த பாடத்தை படிக்கிறோம். उसमें अच्छे तरीका से हम काम करने के लिए ही ये पढ़ाई हम कर रहे हैं. ஆவிக்குரிய மண்டலம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனா அது எப்படி இருக்கிறது, அது எப்படி செயல்படுகிறது, அதிலே நான் எப்படி திறமையாய் வேலை செய்ய முடியும் என்பதெல்லாம் குறித்து படிப்பதுதான் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம். आत्मिक मंडल में क्या क्या रहता है, उसमें क्या रहता, कैसे जाना है, उसमें कैसे हम काम करना है, वही बात हम आज देखेंगे. ஆவிக்குரிய உலகம் உண்மையாய் இருக்கிறது, அது ஒரு கனவு நிலைகளிலே அல்ல. जो आत्मिक मंडल एक सच्चाई मंडल है, वो एक स्वप्न के मंडल नहीं है, सच्चाई मंडल है. இந்த முழு வேதாகமும் காணப்படாத உலகத்தை अनेक நிலைகளிலே நமக்கு வலியுறுத்துகிறதாக இருக்கிறது. ये पूरे पवित्र शास्त्र जो अनदेखी हुई दुनिया है उसको देखने के लिए मदद करता है. அதனால நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது நாம் காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் இணைத்து தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். इसलिए पवित्र शास्त्र पढ़ने के समय जो अनदेखे हुए दुनिया और जो देखे हुए दुनिया दोनों को मिलकर हम पढ़ रहे हैं. அதனால காணப்படாதவைகள் ஏதோ கற்பனை உலகம் என்றல்ல. जो अनदेखे हुए दुनिया कोई स्वप्न की दुनिया नहीं है. காணப்படாத உலகம் என்பது ஒரு நிஜ உலகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. जो अनदेखे हुए दुनिया है वो सच्चाई एक दुनिया है. அத உலகம் என்று சொல்வதை விட நிலைகள் என்று சொல்லலாம், பரிமாணங்கள் என்று சொல்லலாம். उसको दुनिया बोलने से अच्छा एक स्थान बोल सकते हैं. அப்ப விசுவாசத்தை நான் சற்று விளக்க முயற்சி செய்தேன் போன கிளாஸ்ல. காணப்படாத நிலைகளை நீங்கள் நம்புவதற்கு பேர் தான் விசுவாசம். जो मैं पिछले बार बताया था, जो अनदेखे हुए जो स्थान को आप विश्वास करेंगे वही एक मंडल है. நீங்கள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவரை நீங்கள் மாம்ச கண்களிலேயோ இல்லாவிட்டால் பூலோக மண்டலங்களிலேயோ பார்க்காதபடி அவர் காணப்படாத மண்டலங்களில் இருக்கிறார் என்பதை நாம் நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசமாய் எண்ணப்படுகிறது. अनदेखे दुनिया के बात को विश्वास करते हैं. जो परमेश्वर है वो अनदेखे हुए दुनिया में ही रहता है, उसको विश्वास करते हैं ना, वही है. அப்ப விசுவாசம் என்றால் என்னன்னா, faith responds to spiritual reality. ஆவிக்குரிய விசுவாசம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்தின் உண்மைகளுக்கு நாம் கொடுக்கும் பதிலாகவே இருக்கிறது. जो आत्मिक मंडल का विश्वास है कि जो आत्मिक मंडल में जो हो रहा है उसकी सच्चाई को हम देने के जवाब है, वही है. ஏன் அது ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நாம் கொடுக்கும் பதிலாக இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், जो आत्मिक मंडल की जो हम जवाब दे रहे हैं बोल रहा हूं, अनेकருக்கு இந்த விசுவாசத்திலே நிறைய போராட்டம் இருக்குது. उसको आप विश्वास करेंगे तभी आप जवाब देने की ஒன்றை நான் சொல்ல விரும்புறேன் பாருங்க. நிறைய பேர் நிறைய டைம் சொல்லுவாங்க, எனக்கு விசுவாசம் இருக்கிற மாதிரியே தெரியல பாஸ்டர், நான் விசுவாசியானே எனக்கு தெரியல அப்படின்ற சில கேள்விகள்லாம் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு முதலாவது அதை நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். कई सारे लोग बोलते हैं मेरे अंदर विश्वास है कि ना, वो मुझे नहीं मालूम पड़ रहा है. तो विश्वास है कि नहीं, अभी मैं आपको बताता हूं. நீங்கள் தேவன் இருக்கிறார் என்றும் परमेश्वर है बोल के, அவர் பூமியை படைத்தார் என்றும், उस पृथ्वी को सृष्टि किया बोल के, அந்த பூமியை அவர் இயக்கி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் அதுக்கு பேர் விசுவாசம். इस पृथ्वी को वही राज्य कर रहा है बोल के आप विश्वास करें, भरोसा करते तो वही विश्वास है. ஏன் என்று சொன்னால் காணப்படாதவைகளை நீங்கள் நம்புகிறீர்கள், அதுதான் விசுவாசமாகவே கருதப்படுகிறது. जो आपने नहीं देखा है उस बातों को आप विश्वास कर रहे हैं, वही विश्वास है. அப்ப அந்த விசுவாசத்தினுடைய அடுத்த கட்டம் என்னவென்று சொன்னால், அந்த தேவன் நல்ல தேவன் என்னை நேசித்து எனக்காக இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். तो विश्वास क्या है? मेरा परमेश्वर मुझे प्रेम करके अपने पुत्र को इस दुनिया में भेजा है. அவர் என்னை பூமிக்கு அனுப்பினார், அனுப்பி என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழுந்தார் என்ற அந்த விசுவாசம். அப்படின்னு சொன்னால் காண்கிற உலகம் காணாத உலகம் இணைந்து வேலை செய்திருக்கிறது என்று நம்புகிறோம். जो ये अनदेखी हुई दुनिया और दुनिया मिलके काम करके परमेश्वर के राज्य को इस दुनिया में स्थापित किया. அதனால இத நீங்க நம்ப ஆரம்பிச்சு இதுல நம்பிக்கையில உறுதியா இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். इसको आप भरोसा करते हैं, इस भरोसा में आप स्थिर रहेंगे तो वही विश्वास है. இப்போ இந்த விசுவாசத்தின் பல கட்டங்கள் இருக்குது. அப்புறம் நீங்க அந்த தேவனை குறித்து என்னென்னலாம் நம்புகிறீர்கள் என்பது விசுவாசத்தின் அடுத்த படிகள் என்று சொல்லலாம். इस विश्वास में और आगे बढ़ना है. उसमें क्या है, वो विश्वास में क्या आप विश्वास करते हैं बोल के देखेंगे तो आगे बढ़ सकते हैं. அதனால நம்ம போன முதல் கிளாஸ்ல நான் சொல்ல ஆரம்பித்தது இதுதான் பாருங்க. ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கிறது, அந்த உலகத்தோடு கூட நாம் பழகி கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை நான் சொல்ல ஆரம்பித்தேன். जो आत्मिक मंडल बोल के एक है, इस पढ़ाई के द्वारा मैं आपको बताना चाहता हूं, उसको ही आप विश्वास करना है.
இந்த ஆவிக்குரிய மண்டலம் இருக்கிறது என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தியானிக்க ஆரம்பிச்சோம். जो आत्मिक मंडल है बोल के पिछले पढ़ाई में देखे तो उत्पत्ति का पुस्तक पहला अध्याय पहला वचन, ஆதியிலே தேவன் இருந்தார். आदि में परमेश्वर था. அப்படின்னா இந்த உலகம் உருவாகுறதுக்கு முன்பாக, இந்த காண்கிற உலகம் காணாத உலகம் எல்லாம் உருவாகுறதுக்கு முன்பாகவே தேவன் இருக்கிறார். जो ये देखे हुए दुनिया अनदेखे हुए दुनिया उसके पहले से हमारा परमेश्वर ही है. இந்த காண்கிற உலகம் இருக்கிறதுனால கடவுள் இருக்கிறார்ன்றதுல, காண்கிற உலகம் இருக்கிறது ஏற்கனவே கடவுள் இருந்தார் என்பதை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறது. जो देखे हुए दुनिया इसमें है इसलिए परमेश्वर है ऐसे बोल के नहीं है, पहले से परमेश्वर है. அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருந்துதான் இந்த பூமிக்குரிய உலகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. तो आत्मा की जो दुनिया से ही ये देखे हुए दुनिया भी जुड़े हुए हैं. ஏன்னா வேதத்துல நம்ம சில வசனங்களூடாக கடந்து செல்றோம். கர்த்தர் வானாதி வானங்கள் என்று சொல்லி சில வசனங்களை நமக்கு கொடுத்திருந்தார். तो पिछले पढ़ाई में देखे थे आकाश मंडल के बारे में हम लोग कुछ देख रहे थे. ஏன்னா வானாதி வானங்கள் என்று சொல்லப்படும் பொழுது தேவன் பல நிலைகளை குறித்து விளக்குகிறதாக இருக்கிறது. जो आकाश मंडल में देखेंगे तो हर एक स्थान के बारे में वहां पर बता रहा था. அதனாலதான் நம்ம இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஹெவன்ஸ் அண்ட் ஹெவன்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் என்று இருக்குது. ஆகாய மண்டலமும் ஆகாய மண்டலத்துக்கு மேல ஒரு ஆகாய மண்டலம் இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தியானித்தோம். तो पहला राजा की पुस्तक 8वां अध्याय में हम देख रहे तो आकाश मंडल के ऊपर एक मंडल है बोल के हम उसी में देख रहे थे. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 3ஆம் வானம் என்று சொல்லி பவுல் தன்னுடைய அனுபவத்தை விளக்குகிறதை பார்க்கிறோம். तो पहला कोरिन्थियर 12वां अध्याय में देखने के समय तीसरा मंडल बोल के एक मंडल बोल के उसने पौलुस बता रहा है. அதனால நமக்கு சில நிஜங்கள் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க கூடியது என்னன்னா, காண்கிற உலகமும் காணாத உலகமும் தேவனிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டு அவைகள் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம். तो सच्ची बात ये कहे कि देखे हुए दुनिया और अनदेखे हुए दुनिया दोनों परमेश्वर ने राज्य कर रहा है. யார் ஒருத்தர் இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் விசுவாச கோட்பாடுகளை இயக்கி விட்டார்கள் என்று அர்த்தம். जो लोग इसके ऊपर विश्वास करते हैं वो लोग विश्वास की जो नियम को वो लोग पालन कर रहे हैं बोल के मान सकते हैं. அந்த படிக்கப்பட்ட பாடத்துக்கு இன்னொரு வசனத்தை நான் எடுத்துக்காட்டாக இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். इस पढ़ाई के मैं दूसरा एक उदाहरण वचन आपको बताना चाहता हूं. நீங்கள் என்னோடு கூட ஏசாயா 66ஆம் புத்தகம், ஏசாயா புத்தகம் 66 அத்தியாயம், ஏசாயா chapter 66, ஏசாயா 66 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா புத்தகம் 66 पहला वचन. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், यहोवा यूं कहता है, வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடி. आकाश मेरा सिंहासन और पृथ्वी मेरे चारणों. அப்ப தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தை எங்கே வைத்திருக்கிறார் என்றால் வானத்திலே வைத்திருக்கிறார். ஆங்கிலத்திலே அது ஹெவன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. हमारा परमेश्वर के सिंहासन कहां रखा है कि वो स्वर्ग में रखा है. பாதபடி எங்க வைத்திருக்கிறார்? பூமியிலே வைத்திருக்கிறார். उनके पैर कहां रखा है? पृथ्वी पर रखा है. இப்ப தேவன் எங்கே வாசம் செய்கிறார்னு கேட்டீங்கன்னா, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் அப்பாற்பட்டு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். तो परमेश्वर कहां निवास करता है? आकाश और पृथ्वी के दोनों के बीच में निवास करता है. ஆனால் வானத்திலே சிங்காசனம் இருக்கிறது, அங்க இருந்து அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். जो सिंहासन आकाश में है उसमें से पृथ्वी को वो राज्य कर रहा है. ராஜரீக அமைப்பை புரிந்தவர்களுக்கு சிங்காசனம் தெரியும். சிங்காசனம் என்பது அவர்கள் நியாயம் தீர்ப்பதற்காக உட்காருகிற இடம். जो सिंहासन मतलब है जो राजा लोग वो लोग न्याय करने के लिए उस जगह पर बैठते हैं. அப்ப தேவன் இந்த பூமியையும் அதற்கு குடிகளையும் அவர் நியாயம் தீர்ப்பதற்காக உட்காருகிற இடம் தான் வானம். அதுக்கு மேலாக தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். आकाश मंडल है उसमें परमेश्वर इस पृथ्वी के और पृथ्वी के लोगों को न्याय करने के लिए बैठता है, उसके ऊपर वो रहता है. அவர் வானத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, பூமியோடு அவர் கனெக்டடா இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. केवल परमेश्वर आकाश मंडल में नहीं है, वो पृथ्वी पर जुड़ते रहता है. அதனாலதான் தேவன் இந்த இரண்டு மண்டலங்களையுமே அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். ताकि ये दोनों मंडल को वो राज्य कर रहा है. இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு உங்களை நகர்த்த விரும்புகிறேன். मैं अभी मुख्य जगह पर आपको लेकर जा रहा हूं. இந்த மாதிரி ஒரு பாடத்திட்டம் உங்களுடைய சிந்தனையை சற்று விரிவாக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் இது. ये आपकी जो कल्पना के विचार को बढ़ने के एक पढ़ाई है. ஏனென்றால் உங்களை சிந்தனை மண்டலத்துல ஜஸ்ட் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புறேன். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டுக்கொண்டிருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். आपके विचार मंडल को मैं थोड़ा बढ़ाना चाहता हूं. इस पढ़ाई को थोड़ा बहुत ध्यान दीजिए. இது ஒரு கேஷுவல் பிரசங்கம் எல்லாம் கிடையாது. கேஷுவல் பிரசங்கமா இருந்தா நானே ரொம்ப கேஷுவலா இருப்பேன். ये कैशुअल प्रचार नहीं है, एक पढ़ाई है. இது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை நாம் பூமிக்குரிய நிலையிலிருந்து ஒரு குறுகிய மூளை அளவிலே புரிந்து கொள்ள முயற்சி
முயற்சி செய்கிறோம். जो एक आत्मायिक मंडल को हम इस पृथ्वी की हमारे दिमाग से समझाने के लिए कोशिश कर रहे हैं. அதனால இது சற்று நம்மளுடைய சிந்தனைகளையும் கற்பனா திறன்களையும் சற்று இழுத்து பிடிக்கக்கூடியவைகளாகவே இருக்கும். ताकि ये हमारे विचार और कल्पना दोनों को परमेश्वर के वचन के ओर दिखाना जरूरी है. இப்ப தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி பின்பு அந்த பூமி வானத்திலிருந்து பூமியை ஆளுகிறவராய் இருக்கிறார். परमेश्वर आकाश और पृथ्वी को सृष्टि करके वो आकाश में रहकर भी पृथ्वी पर राज्य करता है. இப்ப இந்த காண்கிற உலகம் என்பது அனித்தியமான உலகம், காணாத உலகம் நித்தியமான உலகம் என்று சொல்லுகிறோம். जो अनदेखी हुई दुनिया है वो अनंत काल के लिए, जो देखे हुई दुनिया है वो थोड़े दिन के लिए. 2 கொரிந்தியர் 4:18 दूसरा कुरिन्थियों 4:18 காணப்படுகிறவைகள் தற்காலிகமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். जो देखे हुए चीजें वो थोड़े दिन के लिए, जो अनदेखे हुए चीजें वो अनंत काल के लिए தமிழ்ல सदा बने रहती है. பொதுவான மொழி நமக்கு மொழிபெயர்ப்புல இருக்குன்னா காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு மொழிபெயர்ப்புனா தற்காலிகமானவைகள். जो देखे हुए दुनिया वो थोड़े दिन के लिए, उसका मतलब है कि वो निरंतर नहीं है. இப்ப தற்காலிகமானவைகள் என்று சொன்னால் இவைகள்லாம் மாற்றத்துக்கு உட்படக்கூடியவைகள் என்று சொல்லப்படுகிறது. जो निरंतर नहीं है उसका मतलब है ये बदलते जाएगा. ஆனா காணப்படாத உலகம் மாற்றத்துக்கு உட்படாத உலகம். जो अनदेखे हुए दुनिया है वो कभी नहीं बदलता है. நம்ம நித்தியம் என்று நினைக்கும் பொழுது அதுக்கு எண்டு இல்லைன்னு நினைக்கிறோம். நித்தியம் என்பது வெறும் எண்டு இல்லைன்றது மட்டுமல்ல, அது மாற்றப்பட முடியாத ஒன்று என்று சொல்லப்படலாம். अनंत कल मतलब वो अनंत कल के लिए केवल ऐसे सोचते, ऐसे नहीं. अनंत कल का मतलब वो कभी नहीं बदलता है. அப்படி என்று சொன்னால் அவைகள் அந்த தன்மைகள் எல்லாம் ஒருபொழுதும் மாறுவது கிடையாது. उसके हर एक चीज कभी नहीं बदलता है. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நித்தியமானவைகள் என்று சொல்லுகிறோம். इसलिए हम अनंत कल बोल के बोलते हैं. ஆனா பூமி எல்லாவற்றுக்கும் மாற்றத்துக்கு உட்படக்கூடியவைகள். इस पृथ्वी में हर एक चीज बदलते रहता है. அதனால the physical world, what the Bible reveals, we can see it is temporal. அப்படினால் இது பார்க்கக்கூடியது, மாற்றத்துக்கு உட்படக்கூடியது. அதனால நம்ம அற்புத அடையாளங்களை இன்றைக்கு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். इसलिए हम जो अनदेखे हुए दुनिया में जो हो रहा है वो देखे हुए दुनिया में अद्भुत चमत्कार को आज भी हम विश्वास कर रहे हैं. இப்ப இந்த காண்கிற உலகம் எதிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காணப்படாத உலகத்திலிருந்து தான் அது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. जो देखे हुए दुनिया कैसे चल रहा है, जो अनदेखे दुनिया में से जो राज्य करे उसी में से चलता है. அதனால தான் நம்ம சொல்றோம் பாருங்க, காண்கிற உலகம் காணாத உலகத்திலிருந்து வந்தவைகள். इसलिए जो देखे हुए दुनिया है वो अनदेखे हुए दुनिया से ही आया है. அதனால தான் காண்கிற உலகம் நமக்கு அனித்தியமானது, தற்காலிகமானது என்று சொல்லப்படுகிறது. इसलिए जो देखे हुए दुनिया है वो थोड़े दिन के लिए है. கொலோசியர் 1:14 வாசிக்கலாம். கொலோசியர் की पुस्तक 1:14 நாம் पढ़ेंगे. இவைகள் எல்லாம் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தின் அடிப்படை தன்மைகளை புரிந்து கொள்வதற்கான வசனங்கள். ये सब है आत्मिक मंडल को आप अच्छे से समझने के लिए एक वचन है. ஒன்ஸ் இந்த பிரிவு நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சுனா நம்ம வேலை செய்வது ரொம்ப ரொம்ப சுலபமாக மாற்றப்பட்டு விடும். तो ये पढ़ाई शिक्षा आपको समझ में आ गया तो आप जो सेवा करने के लिए बहुत आसान होता है. இங்கே சிருஷ்டிப்பை குறித்து இந்த வசனம் பேசுகிறது, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்பட்டதை குறித்து பேசுகிறது. जो मसीह में आप कैसे सृष्टि पाए हैं उसके बारे में यहाँ पर लिखा है. என்ன சொல்றாரு பாருங்க, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, उनके अंदर सब कुछ सृष्टि हुआ है. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 16 वचन, क्योंकि उसी में सारे वस्तुओं की सृष्टि हुई है, स्वर्ग की हो और अथवा पृथ्वी की. காணப்படாத நிலையில நிறைய காரியங்கள் இருக்கிறது, அவைகளையும் தேவன் தான் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறது. देखी या अनदेखी सब कुछ प्रभु ने सृष्टि किया. அப்ப காண்கிற உலகத்தில் இருக்க பொருளை பார்த்து நம்ம வியக்கிறோம், இதை மட்டும் தான் கர்த்தர் கிரியேட் பண்ணார். இல்ல, காணாத உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் தேவன் தான் உருவாக்கி இருக்கிறார். हम कैसे देखे हुए दुनिया को, पृथ्वी को देखे ये बहुत सुंदर है बोल के देखते हैं, जो अनदेखे हुए दुनिया में उससे बड़े सुंदरता भी है. இந்த காண்கிற உலகத்துல நமக்கு என்ன இருக்குது, சரீரம் இருக்கிறது, கரெக்டா, இயற்கை இருக்கிறது. அதான் நான் சொல்றேன் பாருங்க, இந்த கிரியேஷன், இயற்கை உருவாக்கப்பட்ட நிலைகள் இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, உலக அமைப்புகள் இருக்கிறது. इस देखे हुए दुनिया पर हमारे जो शरीर है, नेचर है, ये सब रहता है. இப்ப ஆவிக்குரிய நிலைகள்ல என்ன இருக்கிறது, जो आत्मिक मंडल में क्या रहता है, வானங்கள் இருக்கிறது, வானாதி வானங்கள் இருக்கிறது, आकाश मंडल है और आकाश मंडल की युगान युग है. அங்க ஆவிக்குரிய ஜீவராசிகளாகிய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். वहां पर जो आत्मिक जीवित प्राणी है वो स्वर्गीय दूत रहते हैं. அந்த ஜீவராசிகளிலே விழுந்து போன ஆவிக்குரிய ஜீவராசிகளாகிய சாத்தானும் அவனுடைய சேனையும் இருக்கிறது. इसमें और कुछ लोग हैं कि जो घिरे हुए स्वर्गीय दूत है, शैतान और उनकी सेना भी है. அதுக்கப்புறம் ஆளுகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. और उसके बाद
साथ राज्य करने वाले भी वहां पर रहते हैं। ஏன்னா இந்த இடத்துல சொல்ல பாருங்க, சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. सब कुछ उनके लिए, उन्होंने राज्य करने के लिए परमेश्वर ने सृष्टि किया। ஆனா இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆளுகை தன்மைகள் சொல்லப்படுது பாருங்க. कितना प्रथम बात यहाँ पर बता रहा है। அதனாலதான் நம்ம பூமிக்குரிய எல்லா ஆளுகைகளுமே ஆவிக்குரிய மண்டலத்தின் ஆளுகைகளோடு தொடர்புடையதாகவே இருக்கிறது. कभी भी इस पृथ्वी की जो राज्य है वो सब जो आत्मा के राज्य से संबंधित रहता है। இன்றைக்கு நான் உங்களை இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான கட்டத்துக்கு நகர்த்த போகிறேன். मैं और आपको गहराई में लेके जाना चाहता हूँ। ஏன் இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்து உங்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு சொல்றாருன்றதையும் காரணத்தை சொல்லி விடுகிறேன். क्यों ऐसे हम लोग इतना कोशिश करके आपको ये पढ़ाई सिखाने के लिए इतना मेहनत करते हैं? நீங்க இந்த காணப்படாத உலகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பூமிக்குரிய வெற்றிகளை நீங்கள் சுலபமாய் கொண்டு வரலாம். जो अनदेखे हुए पृथ्वी दुनिया को आप जितना समझ लेंगे उतना आप जो देखे हुए दुनिया पर विजय प्राप्त कर सकते हैं। அதனாலதான் இந்த காணப்படாத உலகத்தை நம்ம சின்சியரா உட்கார்ந்து நம்ம படிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா காண்கிற உலகத்திலே சில மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். इसलिए जो अनदेखे हुए दुनिया में क्या क्या है बोल के आज हम इस पढ़ाई देख रहे हैं ताकि आपको मालूम हो कि जो देखे दुनिया में आप कैसे परिवर्तन लेके आ सकते हैं। என்னுடைய உண்மையான எண்ணத்தை நான் என்னுடைய நோக்கத்தை நான் சொல்லிவிட விரும்புறேன் பாருங்க. मेरे मकसद को मैं आपको बताना चाहता हूं। அதுல என்னன்னு சொன்னா, वो क्या है? உங்களுக்கு புரியாததெல்லாம் சொல்லி தரணும்ன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. आपको अभी तक नहीं समझ में आ रहा है वो आपको पढ़ाई करना मुझे मेरी इच्छा नहीं है। அதுக்கு நம்ம 1000 பாடம் கண்டுபிடிக்கலாம். इसलिए 1000 पॉइंट भी मैं निकाल सकता हूं। புரியாத கிரீக், ஈப்ரு, கதை எல்லா வரலாறுகள்லாம் சொல்லி உங்களுக்கு புரியாததை நான் சொல்லி கொடுக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. आपको जो अभी तक नहीं समझते हैं ऐसे भाषा, हिब्रू भाषा ऐसे बताने के लिए मैं यहाँ पर नहीं ஏன்னா போதிக்கிறவர்களையும் போதிக்கிற ஆசாரியனையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த போதனையிலே வல்லமை உண்டாகும். जो शिक्षक है उनको कितना आप समझ लेंगे तभी उनकी शिक्षा भी आपको समझ में आएगा। அதனால புரியாததை சொல்றது என்னுடைய வேலை அல்ல. जो आपको आप नहीं समझ में आएगा उस पढ़ाई में आपको सिखाना। எவைகளெல்லாம் உண்மைகளாய் இருக்கிறதோ அவைகளை கண்டுபிடித்து அதை சரியா இயக்க வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். जो सच्ची बात है मैं वही बात प्रचार करके पढ़ाई सिखाना चाहता हूँ। என்னுடைய 30 வருட பிரசங்க அனுபவத்துல நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஒரு பாடத்தை நான் இவ்வளவு ரொம்ப கௌரவமாய் பார்க்கிறேன். ஏன்னா நம்ம படித்த எல்லா பாடங்களுமே இந்த பாடத்தை இதுதான் தாய் பாடம்னு கூட சொல்லலாம். 30 साल की सेवकाई के अनुभव से मैं बताना चाहता हूँ कि ताकि इस पढ़ाई को मैं बहुत आदर करता हूँ। ஏன்னா இதான் மதர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். वो एक दूत की समान है, एक मुख्य है। எப்படி தேவன் வந்து இந்த பூமியும் வானத்தையும் பிறப்பிக்கிறார் பாருங்க, அப்படின்றால் அவர் வந்து அதை பெற்றெடுக்கிறார். அதே போல இந்த பாடம் தான் நமக்கு எல்லா பெற்றெடுப்புகளையுமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. जैसे परमेश्वर आकाश और पृथ्वी को जैसे सृष्टि मतलब जन्म दिया, वैसे इस पढ़ाई को मैं आपको सामने जन्म देना चाहता हूँ। இப்ப காணப்படாத உலகம் எவ்வளவு நித்தியமானது என்று நான் உங்களுக்கு சற்று விளக்க விரும்புகிறேன். जो अनदेखे हुई दुनिया कितना तक अनंत काल बोल के मैं आपको समझाना चाहता हूँ। ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். उत्पत्ति का पुस्तक पहला अध्याय मेरे साथ அங்கே 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். दूसरा वचन को हम पढ़ना जाएंगे। ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். उत्पत्ति की पहला दूसरा वचन। பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, और पृथ्वी बेदुल और सुनसान पड़ी थी, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, और गहरे में जल के ऊपर था, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். पवित्र आत्मा जल के ऊपर मंडलता था। அப்ப வானங்கள் என்று ஒன்று இருக்கிறது, பூமி என்று ஒன்றுதான் இருக்கிறது முதல் வசனத்துல. जो पृथ्वी बोल के एक है, आकाश मंडल बोल के उसके पहले है। இந்த பூமியானது வெறுமையாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. इस पृथ्वी बेदुल और सुनसान पड़ी थी। இங்க நம்மளுக்கு தமிழ்ல படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது என்று ரொம்ப லகுவான தமிழ் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हमारे हिंदी में बेदुल और सुनसान बोल के बहुत आसान से लिखा है। நீங்க அத மூல பாஷையில போய் படிச்சீங்கன்னா அது வந்து ஒரு கிறுக்கப்பட்ட நிலைமைகள் இல்லாவிட்டால் சின்ன பின்னமாக்கப்பட்ட நிலைமைகள் என்று சொல்லப்படுகிறது. तो एक इसके मूल भाषा में आप जाके पढ़ेंगे तो बेदुल सुनसान नहीं लिखा है, तितर पितर कर दिया ऐसे लिखा है। தேவன் எப்பவுமே பெஸ்டா தான் படைப்பாரு, तितर पितर बोल के लिखा है। அப்ப இது எப்படி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு ஞானமா தோணணும். कभी भी परमेश्वर अच्छे से सृष्टि करते कैसे ये तितर पितर हुआ है, இது सवाल आपके सामने आया होगा। வேதாகம இறையில்ல ப்ரீ ஆடமிக் ரேஸ் தியரி என்று சொல்லுகிறோம். அப்படினால் ஆதாமுக்கு முன்பாக மனித குலம் மாதிரி ஒன்று வாழ்ந்திருக்க முடியும் என்பதை கோட்பாடுகள் சொல்லுகிறது. ப்ரீ ஆடமிக் ரேஸ் தியரி. कुछ इतिहास में कुछ पढ़ाई में ऐसे बोल रहे हैं कि आदम के पहले भी कुछ जीवित कुछ प्राणी इस दुनिया में अगर रह सकता है बोल के कुछ लोग बोल रहे हैं। அதை பத்திலாம் நீங்க படிக்கணும்னா
வேணும்னா அதுக்கு வேற கிளாஸ் இருக்குது. நான் ஏற்கனவே எடுத்து முடிச்சிட்டேன் அந்த கிளாஸ்லாம். நீங்க அதை உட்கார்ந்து படிக்கலாம். ஆனா இப்போ அது என்னுடைய நேரம் இல்ல. अभी उसके लिए पढ़ाई करने के लिए मैं आपको समझाने के लिए अभी ये समय नहीं है. अभी हम इस पढ़ाई में गहराई में जाएंगे. ஒன்றே ஒன்று நமக்கு இதுல இருந்து புரிகிறது. एक बात मुझे इसमें से समझ में आ இந்த रहा है. காண்கிற இப்பொழுது இருக்கிற உலகத்தை காட்டிலும் இந்த காணாத உலகம் இதற்கு முன்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நமக்கு சொல்லப்படுகிறது. एक बात मुझे ये समझ में आ रहा है, जो देखे हुए दुनिया से पहले ही जो अनदेखी हुई दुनिया काम कर रहा है बोल The के. invisible realm exists before the visible realm. அது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். जो देखे हुए दुनिया के पहले जो अनदेखी हुई दुनिया भी काम कर रहा है बोल के मुझे समझ में आ रहा है. அதனால தான் இந்த காண்கிற உலகம் மாற்றத்துக்கு உட்படக்கூடிய உலகம், காணாத உலகம் மாற்றமே பண்ணப்பட முடியாத உலகம் என்று நம்ம நம்புகிறோம். इसलिए मैं कहता हूं जो देखे हुए दुनिया है बदलते रहता है, जो अनदेखी हुई दुनिया है वो कभी नहीं बदलता है, परिवर्तन नहीं होता है. அதனால தான் தேவனை நாம் சொல்றோம் பாருங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏன்னா அவர் நித்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மாற்றத்துக்கு உட்படாதவராய் இருக்கிறார். इसलिए वचन में पढ़ रहे परमेश्वर आज कल हमेशा नहीं बदलता. इसका मतलब वो बदलने के लिए नहीं है उनके स्वभाव. அவருடைய சுபாவங்கள் மாறுவதில்லை, அவருடைய தன்மைகள் மாறுவதில்லை, அவருடைய பரிமாணங்கள் மாறுவது கிடையாது, எதுவுமே மாறுறது கிடையாது. அதனால தான் அவர் தேவன் என்று சொல்லி நாம் அவரை மனதார தொழுது கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். उनकी प्रेम है, उनकी स्वभाव है, उनकी सब कुछ है, कभी नहीं बदलता. इसलिए हम उसको परमेश्वर बोल के हम मानते हैं और आराधना करते हैं. இப்ப தேவன் எப்படி இந்த இரண்டு உலகத்துக்குமே இணைக்கப்பட்டவராய் இருக்கிறாரோ, कैसे ये परमेश्वर भी ये दोनों दुनिया के ऊपर जुड़ते रहता है, அப்படிதான் இந்த பூமியிலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையும் இரண்டு உலகத்துக்கும் இணைக்கப்பட்டதாய் இருக்கிறது. वैसे ही हम इस दुनिया में रहने वाले हम भी इस दोनों दुनिया के ऊपर जुड़ते रहना है. அதனால தான் இன்னைக்கு இரண்டு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி நான் இன்றைக்கு சில கருத்துக்களை உங்களிடத்தில் பதிய வைக்க விரும்புகிறேன். इसलिए मैं एक स्टेटमेंट दो स्टेटमेंट आपको बताना चाहकर ये पढ़ाई को खत्म करना चाहता हूं. முதலாவது என்னன்னா, லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல். வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய தன்மைகள் உடையது. एक पहले ये जो आपकी जीवन है वो एक आत्मायिक जीवन है. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளவு புரிகிறதோ அவ்வளவு நாம் சுலபமாய் சீக்கிரமாய் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை இயக்குகிறவராய் மாறி விடுவோம். तो ये पढ़ाई आपको कितना अच्छे से समझ में आएगा उतना आप आत्मायिक मंडल में विजय प्राप्त कर सकते हैं. லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல். வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய தன்மைகளும் ஆவிக்குரிய தன்மைகளை நிறைந்ததாகவும் இருக்கிறது. जीवन है वो आत्मा से भरा हुआ जीवन है, वो आत्मा से ही भरे रहना है. வாழ்க்கை ஆவிக்குரிய மண்டலங்களினால் தான் அவைகள் நிர்ணயிக்கப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. हमारे जीवन में हर एक चीज आत्मायिक मंडल में जो हो रहा है उसी वही इधर निर्णय हो रहा है. இதை நான் ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன். லைஃப் இஸ் கவர்ன்ட் பை ஸ்பிரிட் ரெம் அண்ட் லைஃப் இஸ் அசிஸ்டட் பை ஸ்பிரிட் ரெம். வாழ்க்கையும் ஆவிக்குரிய மண்டலங்களினால் இயக்கப்படுகிறது, வாழ்க்கை ஆவிக்குரிய மண்டலங்களினால் உதவி செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. हमारी जिंदगी है वो आत्मायिक मंडल से ही चलता है. हमारी जिंदगी आत्मायिक मंडल की एक नींव है. இந்த ஆவிக்குரிய மண்டலம் தான் தாய் மண்டலம் என்று சொல்லுகிறோம் பாருங்க. அதுல தான் தேவன் இருக்கிறார். அந்த மண்டலத்தில் இருந்து தான் இந்த பூமிக்குரிய மண்டலங்கள் உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. जैसे आत्मायिक मंडल है एक माँ के समान है, उस मंडल से ही इस पृथ्वी के मंडल भी दूत मिल रहा है. அதனால இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பூமிக்குரிய மண்டலம் தானா இயங்குவது கிடையாது, இது ஆவிக்குரிய மண்டலங்களினால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. जो इस पृथ्वी के मंडल है ये अपने आप से नहीं चालू हो रहा है, ये अनदेखे हुए दुनिया के मंडल से वो चालू हो रहा है. இப்ப நம்ம கேட்க போகிற செய்திகளை நீங்கள் ரெண்டாக உங்களுடைய சிந்தனையில பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். காண்கிற உலகம், காணாத உலகம் என்று பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். इस पढ़ाई में अच्छे से आप ध्यान दीजिए. जो देखे हुए मंडल है, जो अनदेखे हुए मंडल है. இந்த பூமியில எப்படி காண்கிற உலகமும் காணாத உலகமும் ஆளுகை வேலை செய்தது என்று நான் காண்பிக்க போகிறேன். इस दुनिया में कैसे देखे हुए दुनिया और अनदेखे हुए दुनिया दोनों कैसे काम कर रहा है बोल के मैं आपको बताना चाहता हूं. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். पुराने नियम से मैं आपको कुछ बताना பல चाहता हूं. உதாரணங்கள் இருக்கிறது, ஒன்றை நான் காண்பிக்க விரும்புகிறேன். एक उदाहरण मैं आपको बताता हूं. என்னோட கூட யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். निर्गमन की पुस्तक 17 अध्याय पढ़ लीजिए. இங்கே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். निर्गमन की पुस्तक 17 अध्याय 8वां वचन से हम पढ़ेंगे. ஒரு நீண்ட வேத வாசிப்பு, அதனால நம்ம கொஞ்சம் கவனமா வாசிக்கலாம். इस पढ़ाई को अच्छे से हम पढ़ेंगे वचन को. அமலேக்கியர் வந்து ரெபிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். நாம் ஹிந்தியில வாசிக்கலாம். तब
अमलेकी आकर रबदीम में इस्राएल से लड़ने लगे, तब मूसा ने यहोशू से कहा, हमारे लिए एक पुरुषों को चुनाकर छांट ले और पहाड़ जाकर अमलेकियों से लड़, और मैं कल परमेश्वर की लाठी हाथ लिए हुए पहाड़ी की चोटी पर खड़े रहूंगा। मूसा की इस आज्ञा के अनुसार यहोशू अमलेकियों से लड़ने लगा, और मूसा, हारून और हूर पहाड़ी की चोटी पर चढ़ गए। போதும். இங்க யுத்தம் நடக்க போகிறது. அது எங்க நடக்குது? பூமியில தான் நடக்குது. கரெக்ட்டா? यहाँ पर ये युद्ध कहां पर हो रहा है कि पृथ्वी पर ही हो रहा है। ஆனா இப்போ மோசே என்ன சொல்றாரு? யோசுவாவை நோக்கி, நீ என்ன ஜனங்களை கூப்பிட்டுட்டு ரெபிதீம்ல போய் என்ன பண்ணி யுத்தம் பண்றதுக்கு நீ போயிடு. ஓகே. तो मूसा क्या कह रहा है यहोशू से, तू रेबदीम में जाकर जो लोगों को लेके जाकर तू जाके लड़। ஆனா நான் என்ன போட போறேன்னா, மலை உச்சியில போய் என்னுடைய கோலை பிடித்துக் கொண்டு நான் நிற்க போகிறேன் என்று சொல்லுகிறார். अभी मैं क्या करना चाहता हूं, मैं एक पहाड़ के ऊपर बैठकर मेरा लकड़ी पर लेकर मैं उधर बैठे रहूंगा। இப்ப யோசுவா பூமிக்குரிய மண்டலத்துல வேலை செய்ய போறாரு. यहोशू ये पृथ्वी के मंडल में काम करने के लिए जा रहा है। இப்ப மோசே சொல்லிருக்கலாம், நீ போய் அந்த வேலையை செய், பாப்போம் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். मूसा ऐसे बोल सकता था, तू जाके लड़ लेना, परमेश्वर तेरे को मदद करेगा बेटा, ऐसे बोल सकता है। ஆனா மோசேக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. இந்த காண்கிற உலகம் எல்லாம் காணாத உலகத்தில் இருந்துதான் உதவிகளை பெறுகிறது, அவைகள் இயக்கப்படுகிறது என்பதை அவர் நம்புகிறார். मूसा को एक बड़े रोशनी मिला है, जो देख के भी दुनिया है, जो अंधे की भी दुनिया के अनुसार ही वो चलते रहता है, वो बोल के उस सत्य बात को उसने जान लिया है। இந்த வேதாகம வெளிச்சம் மட்டும் நமக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா எவ்வளவு தெளிவா தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம பூமியில இருந்து சில மாற்றங்களை கொண்டு வருவது சுலபமா மாறிடும். इस वचन की जो प्रकाशन हमें कितना मालूम होगा, उतना इस पृथ्वी पर हम विजय प्राप्त कर सकते हैं। அப்ப மோசே என்ன பண்றாரு? மலை உச்சியில போய் நின்று கோலை தூக்கி பிடிக்கிறவராய் இருக்கிறார். मूसा क्या कर रहा है? पहाड़ पर ले जाकर उधर बैठकर एक लकड़ी को खड़े कर रहा है। மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவர்களும் மலை உச்சியில் ஏறினார்கள். 10ஆம் வசனம். 10वें वचन में लिखे, मूसा, हारून और हूर पहाड़ी की चोटी पर चढ़ गए। இப்ப 11ஆம் வசனத்துக்கு வாங்க. 11वें वचन में पढ़ेंगे। ஒரு பெரிய மாற்றத்தை நாம் இந்த வசனத்துல பார்க்கிறோம். यहाँ पर एक परिवर्तन को हम देख रहे हैं। வாசிக்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலுக்கு மேற்கொண்டார். போதும், இதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு ஏற்ற வேலையை செய்யும் பொழுது ஒரு பூமிக்குரிய மண்டலத்திலே மாற்றங்கள் வருகிறது. यहाँ पर एक आत्मा के मंडल पर एक बड़े काम कर रहे थे, वो पृथ्वी के मंडल में वो प्रकट हो रहा है। இப்ப இங்க பூமிக்குரிய மண்டலத்தினால மாற்றம் ஆவிக்குரிய மண்டலத்துல வருதா, இல்ல ஆவிக்குரிய மண்டலத்துல மாற்றம் வர்றதுனால இங்க வருதா? अभी आप बताइए, ये जो अनदेखे भी दुनिया की वजह से जो देखे भी दुनिया में परिवर्तन हो रहा है, तो देखे भी दुनिया से अनदेखे भी दुनिया में परिवर्तन हो रहा है। அதனால இன்னைக்கு நான் ஒரு புதிய விடயத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆவிக்குரியவன் என்பவன் யார் என்று சொன்னால், ஆவிக்குரிய மண்டலத்திலே துரிதமாய் வேலை செய்கிறவர். जो आज मैं आपको एक बात बताऊं, जो आत्मा के व्यक्ति कैसे है, जो आत्मा के मंडल में जाकर काम करते हैं, वही एक आत्मा की व्यक्ति है। அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நடத்துதல்களை பெற்று அவன் பூமியிலே வேலை செய்யும் பொழுது, आत्मिक मंडल में जो पढ़ाई का वो सीख के जो पृथ्वी पर काम कर रहा है, அவன் ஆவிக்குரிய வேலைகளை பூமியில் நிறைவேற்றுகிறான். जो आत्मा के काम को इस पृथ्वी पर पूरा कर रहा है। அப்ப ஆங்கிலத்துல நான் சொல்ற இந்த ஸ்டேட்மென்ட் சில பேர் ஆங்கிலத்துல கேட்டுட்டு இருப்பீங்க. So life is governed by spiritual things, and the man who is called spiritual, who is somebody work in the spirit realm first, and then he put everything into practice on the physical realm. அப்படி என்றால் முதலாவது அவன் காண்கிற உலகத்தில் வேலை செய்யல, காணாத உலகத்தில் வேலை செய்கிறவன் தான் ஆவிக்குரிய மனிதன். जो व्यक्ति विजय पाएगा, मालूम है, जो देखे हुए दुनिया पर काम करेगा वो नहीं, जो अनदेखे हुए दुनिया में काम करता है वही व्यक्ति आत्मिक में एक विजय जीवन प्राप्त करता है। காணப்படாத உலகத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் உதவி செய்வதற்கு தான் ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறார். जो अनदेखे हुए दुनिया में काम करने के लिए ही पवित्र आत्मा हमारे ऊपर बड़ा है। நம்ம பூமிக்குரிய மூளை அறிவை வச்சு, படிப்பறிவை வச்சு, பட்டறிவை வச்சு, படிப்பறிவை வச்சு எல்லாத்தையும் மாற்றலாம் என்று சொன்னால் நாம் ஆவிக்குரியவர்கள் கிடையாது. ஆவிக்குரிய நிலைகளிலிருந்து நாம் செய்திகளை வாங்கவும் இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். हमारे पढ़ाई के अनुभव से, हमारे बढ़ाई के ज्ञान से हम लोग इस देखे हुए दुनिया में अगर परिवर्तन करें तो वो हम लोग एक आत्मिक व्यक्ति नहीं है, हम लोग आत्मिक मंडल से सब कुछ प्राप्त करना चाहिए। அப்ப ஆவிக்குரியவன் மோசே என்ன வேலை செய்தான்? அவன் மலை உச்சியில போய் கரங்களை தூக்கி கொண்டு நிற்கிறான். அப்பொழுது பூமியிலே மாற்றம் உண்டாகிறது. आत्मिक व्यक्ति क्या कर रहा है? मूसा एक पहाड़ पर जाकर खड़े रहता है, उधर लकड़ी को उठाकर दिखाता है। நீங்க யோசித்து பாருங்க, இது எப்படி பொருந்தும்? நம்முடைய கற்பனைக்கு கூட பொருந்தாத ஒரு விஷயம். थोड़ा सोचिए अच्छे से, ये कैसे हो सकता है, ये कैसे
कैसे विचार में हमारा कैसे हो रहा है? ஏதோ வானத்திலிருந்து கல்லும் மண்ணும் அக்னியும் விழுந்துச்சுன்னா எதிரிகளை கர்த்தர் வானலாவியத்திலிருந்து தாக்கினார் என்று நாம் நம்பிடலாம். अगर यहाँ पर से आकाश मंडल से कोई पत्थर आग गिरकर बहरी लोगों को हर गया तो वो जो हम लोग ऐसे बोल सकते हैं. ஆனா அங்க இருந்து எதுவும் விழல, वहां से कुछ नहीं हुआ. ஆனா இங்கே ஒரு மனிதன் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏறி போய் நின்று அங்கே தன்னுடைய ஆதிக்கத்தை காண்பிக்கும் பொழுது இங்கே பூமிக்குரிய மண்டலம் நகருகிறது. यहाँ पर एक व्यक्ति आत्मा के व्यक्ति मूसा एक आत्मा के मंडल में जाकर खड़े रहकर वो वहां पर जो खड़े रह रहा है उस समय जो देख के भी दुनिया पर एक बड़े विजय हो रहा है. அருமையான தேவ ஜனமே, मेरे प्यारे परमेश्वर के बच्चे, சபையே, कलीसिया, தேவ ஊழியர்களே, परमेश्वर के दास, நாம் எங்கே வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய மண்டலத்திலே முதலாவது நின்று வேலை செய்து பூமிக்குரிய மண்டலத்திலே மாற்றத்தை உண்டு பண்ண हम அழைக்கப்பட்டிருக்கிறோம். कहां पर सेवा काम करने के लिए बुलाए गए? जो अनदेखे हुए दुनिया में जो काम करेंगे वो देखे हुए दुनिया में प्रभाव होता है. ஜெபம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்திலே போய் துல்லியமாய் நின்று வேலை செய்வது. जो प्रार्थना मतलब है जो आत्मा के मंडल में आप जाकर काम करना है. டெரிக் பிரின்ஸ் என்ற அருமையான தேவ மனிதன் சொன்னார், डेरिक प्रिंस बोल के एक परमेश्वर के दास ऐसे कह रहा है, ஜெபம் என்பது நம்முடைய மளிகை ஜாமான் லிஸ்ட் எடுத்துன்னு கர்த்தர்ட்ட போறது கிடையாது அப்படின்னாரு. प्रार्थना मतलब हम रेशन सामान लेने के लिए हम पर्ची बना के जाते हैं, वैसे नहीं है. டெரிக் பிரின்ஸ் தான் சொன்னாரு, prayer is not taking your grocery list to God அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதா நான் மொழியாக்கம் तो பண்ணுகிறேன். डेरिक प्रिंस ने ऐसे एक परमेश्वर के दास बोला है जो प्रार्थना मतलब आप रेशन सामान लेने के लिए एक पर्ची में लिख के जाते हैं, वैसे नहीं है. ஜெபத்துல நம்ம தேவைகளை சொல்வது நல்லதுதான், ஆனால் அது முதல் கட்டம் கிடையாது. ஜெபம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்திலே எழுந்து போய் தேவன் சொன்ன விதத்திலே செய்வது. அப்பொழுது பூமியிலே மாற்றங்களை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறோம். हमारे जरूरत के लिए हम प्रार्थना करता है, गलती नहीं है, पर केवल उसी में नहीं रहना. डेरिक प्रिंस बोला जो हम लोग जो हमारे केवल जरूरत के लिए नहीं है. சரி, இப்ப இந்த ஐடியா எப்படி மோசேக்கு வந்திருக்கும்? ये आइडिया कैसे मूसा को मिला? நிச்சயமாய் தேவன் சொல்லி இருப்பார், அதனாலதான் மோசே இதை செய்கிறார். जरूर मैं विश्वास करता हूँ परमेश्वर ने बोला होगा, इसलिए So मूसा ऐसे कर every रहा है. spirit realm work is guided by God, by the Spirit. सारे आत्मा के मंडल में जो हो रहा है वही इस पृथ्वी के मंडल में प्रकट होता है. இதெல்லாம் மோசே கண்டுபிடிக்கல. ஆவிக்குரிய நிலைகளிலே அவனுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருந்தது, அதை தான் அவன் பூமியிலே செய்கிறான். இங்கே பெரிய ஜெயம் உண்டாக்கப்படுகிறது. मूसा को आत्मा के मंडल के बारे में एक बड़े एक रोशनी मिला है, उसको इस पृथ्वी के मंडल में काम कर रहा है, यहाँ पर एक विजय हो रहा है. பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். मैं नया नियम में भी एक उदाहरण दिखाना चाहता லூக்கா हूँ. 22 அதிகாரம், लूका रीति सुसमाचार 22 अध्याय, லூக்கா 22 அதிகாரம் लूका 22 अध्याय 31 வசனம் 32 வசனத்தை வாசிக்க போகிறோம். 31-32 वचन पढ़ेंगे. பின்பு கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலவினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். सीमोन है सीमोन, देख शैतान ने तुम लोगों को मांग लिया है कि गंगनों की फटके. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். परंतु मैंने तेरे लिए विनती की कि तेरे विश्वास से नाश ना हो. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். और जब तू फिरे तो अपने भाइयों को स्थिर करना. இப்ப ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்கிற ஒரு 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 நிகழ்வை இயேசு கிறிஸ்து கண்டுபிடித்து அதை எப்படி பூமியோடு இணைத்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். यहाँ पर आत्मा के मंडल में जो चीज को प्रभु यीशु मसीह देखकर देखे में दुनिया में कैसे काम लागू कर रहे हैं देखेंगे. இங்க சீமோனுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை ஆவிக்குரிய மண்டலத்துல ஏற்கனவே தேவன் பார்த்து விட்டார். यहाँ पर सिमोन पतरस को क्या होने वाला है बोल के आत्मा के मंडल में परमेश्वर यीशु देख लिया. அப்ப இயேசு பூமியில் இருக்கும் பொழுது கூட அந்த காணப்படாத உலகத்தோடு கூட சூப்பரா கனெக்ட் ஆகி இருந்திருக்கிறார். यीशु मसीह इस पृथ्वी पर रहने के समय में भी वो जो अनदेखी दुनिया में कनेक्ट होकर रह रहा था. இன்றைக்கு நம்ம பூமியில ஊழியம் செய்கிறோம், தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், தேவ ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறோம். நாம் ஆவியோடு கனெக்டடா இருக்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். आज हम लोग इस दुनिया में सेवा करते हैं, परमेश्वर की कलीसिया चलाते हैं. आप सोचिए कि आप जो अनदेखी दुनिया में जुड़ते रहते हैं क्या? மத்தேயு 6 அதிகாரம் 10 வசனத்துல நம்ம போன கிளாஸ்ல டீல் பண்ணோம். இப்ப மறுபடியும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். मत्ती 6:10 में हम लोग पिछले पढ़ाई में हम लोग देख रहे थे, பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. स्वर्ग में जैसे आपकी इच्छा हो रहा है वैसे पृथ्वी पर भी हो जाए. அப்ப காணப்படாத உலகத்துல ஒரு பிளான் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது, ஒரு தீர்மானம் இருக்குது. அதை நிறைவேற்றுவதே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், ஊழியத்தின் நோக்கமாய் வைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். जो अनदेव की दुनिया में एक योजना है, एक मकसद है, उसको पूरा करने के लिए इस देखे हुए दुनिया में बुलाए हुए हैं. பாருங்க, இந்த பூமியில நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு சவால் என்னன்னா, பெரிய ஊழியம், சின்ன ஊழியம், மீடியம் சைஸ் ஊழியம்னு நிறைய பிரச்சனைகளை வைத்திருக்கிறோம்.
आज जो सेवकाई में सबसे बड़ी समस्या क्या है, वो बड़ी सेवा, छोटे सेवा, मिडिल सेवा बोल के हम लोग कई सारे तरीका बोलते हैं। ஆனா பரலோகத்துல என்ன இருக்குதுன்னா என் திட்டத்தை அவன் செய்யறானா அதான் வேலை. स्वर्ग में एक ही नाम है, मेरी योजना को इसने किया कि नहीं, एक ही बात है उधर। கர்த்தர் உங்களை காணப்படாத ஒரு இனக்கூட்டத்துக்கு அனுப்பி நீங்கள் அங்கே மிஷனரிகளா இருக்க அழைக்கப்பட்டு நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் பரலோகம் உங்களுக்கு தேவையான எல்லா வெகுமதிகளையும் கொடுக்கும். ஏனென்றால் நீங்கள் பரலோக திட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள். आपको परमेश्वर ने जो आपको प्रभु के बारे में नहीं जाना, ऐसे लोगों के बीच में उत्तर भारत में आप सेवा कर रहे तो आप उस योजना को प्रभु की ओर से प्राप्त किए तो स्वर्ग से आपके सारी चीज मिलेगा। நீங்க வளர்ந்த மாநகரத்திலிருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை அழைச்சிருந்து இங்க நீங்க வேலை செய்தீங்கன்னா அது அவர் என்ன சொல்றாரு செய்தீங்களா அதுக்குரிய வெகுமதிகளை தேவன் தருகிறார். परमेश्वर जो बोलता है वो काम आप करेंगे तो उसके अनुसार आपकी सारे जरूरत को वो देगा। ஒரு பட்டணத்துல ஊழியம் செய்யறதுனால என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் பாருங்க. கிராமத்துல ஊழியம் செய்யறது ரொம்ப ஈஸி பட்டணத்தை விட. मैं एक शहर में काम का सेवा करता हूँ, मैं कहता हूँ कि गांव में सेवा करना बहुत आसान है। मैं मेरे सोचे இங்க ரொம்ப படிச்சவங்க இருக்காங்க, ரொம்ப டைம் இல்லாதவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. ताकि यहाँ पर बहुत पढ़े लिखे लोग हैं, बहुत बिजी रहते हैं यहाँ पर रहने वाले लोग। ஆனா ஒரு கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நீங்க வசனத்தை சொல்லலாம். गांव में जाएंगे तो लोग इतना ज्यादा काम में व्यस्त नहीं रहते हैं, उनके पास जाकर ज्यादा बात कर सकते हैं। அதனால இங்க ஊழியம் செய்தா கரெக்டா அங்க ஊழியம் செய்தா கரெக்டா கிடையாது. தேவ திட்டத்தை சரியாய் நிறைவேற்றணுமா அதான் ரொம்ப கரெக்டான விஷயம். इसलिए मैं ये नहीं कहता हूँ कि इधर सेवा करने से अच्छा उधर जाके सेवा करेंगे अच्छा, ऐसे नहीं, परमेश्वर की योजना को आप करेंगे वही सही है। பாருங்க இப்போ பேதுருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பேதுருக்கே தெரியாது. जो पतरस को क्या होने वाला है बोल के पतरस नहीं जानता। ஆனா இயேசு ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர் பூமியிலே தெளிவுபடுத்தி விட்டார். तो यीशु मसीह जो आत्मा के मंडल में क्या हो रहा है बोल के देखकर इस पृथ्वी पर उसने बता दिया। அப்ப இப்போ அங்கிருந்து ஒரு திட்டம் உருவாகி அது பூமியை தாக்க போகிறது. जो वहां पर एक योजना शुरू होकर इस पृथ्वी पर वो ताकत देने वाला है। அதனால தான் பாருங்க தேவனும் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறார், பிசாசும் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறார். அங்க என்ன நடக்கிறது என்பதை இயேசு கண்டுபிடித்து பின்பு சொல்றாரு நான் உனக்காக ஜெபித்தேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா உன் விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம் வரப்போகிறது. इसलिए हमारे प्रभु यीशु मसीह कहता है जो अनदेखे हुए आत्मा के मंडल में परमेश्वर भी रहता है, शैतान भी रहता है, इसलिए वहां पर क्या क्या हो रहा है बोल के जो देखे हुए दुनिया में प्रभु यीशु मसीह बताकर उनको चिंतावनी दे रहा है। இயேசு பிரச்சனை வர்றதுன்னு மட்டும் சொல்லல, परमेश्वर वहां पर आपको एक समस्या आने वाला बोल के क्या बोला है, என்ன நடக்க போகுது என்பதை அவர் சொல்ல விரும்புகிறார். उसके लिए मैं प्रार्थना किया क्या होने वाला है बोल के भी बता दिया। நீ இந்த விசுவாச உபத்திரவத்துல போன பிறகு நீ குணப்பட்டு உன் சகோதரர்களை பலப்படுத்த போகிறாய். तू विश्वास में स्थिर होने के बाद तू अपने भाइयों को भी स्थिर करना बोल के एक बता दिया। இது நடந்துச்சா? 100% நடந்துச்சு. ये हुआ है क्या? जरूर 100% हुआ है। பேதுருக்கு தெரிஞ்சுச்சா? ये पतरस जानता है क्या? தெரியல, नहीं जानता है। இயேசு அறிவித்த பிறகுதான் பேதுருக்கே புரிஞ்சிச்சு. यीशु मसीह बताने के बाद भी पतरस जान लिया। அவனுக்கு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் புரிஞ்சிருக்கும். வேற ये सारे बात तो उनको पूरा होने के बाद भी हाँ यीशु मसीह बोला बोल के स्मरण किया उसने। இப்ப நம்ம 2000 வருஷத்துக்கு அப்புறம் படிக்கிறதுனால பேதுருக்கு தெரியும், பிரசங்கமும் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் இவைகள் இயக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மாபெரும் உதாரணமாய் இருக்கிறது. आज हम 2000 वर्ष के बाद वचन पढ़ेंगे तो यीशु क्या बोला, पतरस क्या किया बोल के जान रहे। ये तो आत्मा के मंडल में शुरू हुआ चीज है। அதனால தான் இன்றைக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. इसलिए मैं एक बात बताना இந்த चाहता हूं। பூமிக்குரிய மண்டலத்தின் வெற்றிகள் எல்லாம் காணப்படாத மண்டலத்திலே ஆரம்பிக்கப்படுகிறவைகளாய் இருக்கிறது. इस पृथ्वी की हर एक विजय जो अनदेखी हुई दुनिया में ही शुरू हो रहा है। இப்ப வெற்றி மட்டும் கிடையாது, தோல்விகள் கூட அங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. केवल विजय नहीं है, हरावट भी उधर से ही शुरू होता है। தேவன் நமக்காக வெற்றிகளை கட்டளையிடுகிறார், பிசாசு நமக்காக தோல்விகளை உருவாக்குகிறவனாய் மாறி விடுகிறான். परमेश्वर हमारे लिए विजय देता है, शैतान हमारे लिए हरावट देना चाहता है। அதனால்தான் காணப்படாத உலகம் தான் இந்த பூமிக்குரிய காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். जो अनदेखे हुए दुनिया है वही है जो देखे हुए दुनिया को चलाता है। இது முதல்ல புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம்னு சொல்ல விரும்புகிறேன். ये आपको समझ में आ गया तो हम लोग एक आत्मायिक मंडल में प्रवेश हो गए। இந்த பூமியில நடக்கிறது எதுவுமே அது தானாய் நடக்கவில்லை. इस पृथ्वी पर जो भी हो रहा है वो अपने आप से नहीं होता है। Everything that is happening on earth is happening by chance. No, it is happening because of spirit realm. காணப்படுகிற உலகத்தில் நடக்கிறதெல்லாம் ஏனோ தானோ என்று நடப்பது
நடப்பதல்ல, அது காணாத உலகத்திலிருந்து இயக்கப்படுகிறவைகளாய் இருக்கிறது. जो देखे हुए दुनिया में जो भी हो रहा है, जो भी चल रहा है, ये सब कुछ अपने आप से नहीं चल रहा है, अपने आप से नहीं हो रहा है. जो अनदेखे हुए दुनिया में जो हो रहा है वही इधर प्रकट हो रहा है. இந்த வெளிச்சம் கிடைக்க கிடைக்க நம்ம பூமிக்குரிய மண்டலத்துல சில சாத்தியங்களை செய்ய போகிறவர்களாய் மாற விரும்புகிறோம். इस रोशनी आप पाने से, प्रकाशन पाने से पृथ्वी पर जो होना करना है बोल के आप अच्छे से समझ लेंगे. ஏனென்று சொன்னால் இந்த 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 பூமிக்குரிய உலகம் என்பது ஒரு ஆவிக்குரிய தன்மைகள் நிறைந்ததா இருக்கிறது மட்டுமல்ல, ஆவிக்குரிய தன்மைகளிலே இணைக்கப்பட்டு அதனாலே வழிநடத்தப்படக்கூடியவைகளா இருக்கிறது. जो ये पृथ्वी पर सारे चीजें केवल आत्मिक मंडल में कनेक्ट होता नहीं, उसी के अनुसार चलते रहता है. இப்ப இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். दूसरा एक मुख्य उदाहरण मैं बताना चाहता हूं. என்னோடு கூட யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர் என்று சொன்னால், अय्यूब की पुस्तक पहला अध्याय 12वां वचन तक हम पढ़ेंगे. இது யாருக்கு இயேசு கிறிஸ்து சரியா தெரியுதோ இல்லையோ, யோபு எல்லாருக்கும் நல்லா தெரியும். यीशु मसीह से ज्यादा सब लोग अय्यूब को जानते हैं. அதுல என்னன்னா, யோபுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்ததுன்னு யாரும் மறக்கிறதே கிடையாது. अय्यूब को कितना समस्या होगा कोई नहीं बोलते. ஆனா இங்க பூமியில ஏற்படுறதுக்கு முன்னாடி பரலோகத்துல எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. यहाँ पर पृथ्वी पर जो होने वाला काम है उससे उसके पहले ही जो आत्मिक मंडल में सब कुछ डिस्कस हुआ है. ஏன்னா 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். अय्यूब पहला अध्याय 6 वचन पढ़ेंगे. இங்க வாசிக்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். பாருங்க, இது வந்து the court of heaven என்று சொல்லுவோம், பரலோகத்தின் நீதிமன்றம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். जो एक स्वर्ग का एक कोर्ट है, यहाँ पर यहोवा परमेश्वर के सामने शैतान भी आया है. வருகிற நாட்கள்ல இத பத்தி எல்லாம் கூட நான் உங்க கூட டீடைலா பேச போறேன். அதனால தான் இப்ப நான் இதுக்குள்ள போல. जो आने वाले दिनों में इसके बारे में और मैं आपको समझाता हूँ. अभी इसके अंदर ज्यादा गहरे में नहीं बताता. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா மத்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அது ஒரு வாசலும் வாய்க்காலுமாய் மாறிவிடும். ये सब्जेक्ट को आप अच्छे से, ये पढ़ाई को अच्छे से समझ लेंगे तो बाकी सारे पढ़ाई को आप अच्छे से सीख सकते हैं. இப்ப காண்கிற உலகத்துல ஃபர்ஸ்ட் வேலை ஆரம்பிக்கல, காணாத உலகத்துல தான் வேலை ஆரம்பிச்சிருக்குது. अभी जो यहाँ पर हो रहा है, ये जो देख के भी दुनिया पर पहले शुरू नहीं हुआ, जो शुरू हुआ. காணாத உலகத்திலே தேவன் இருக்கிறார். அங்கே தேவன் படைத்த ஜீவராசிகளாகிய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அந்த ஜீவராசிகளிலே விழுந்து போன தேவதூதர்களும் இருக்கிறார்கள். जो अनदेखे दुनिया में परमेश्वर भी रहता है, स्वर्गीय दूत भी रहता है, शैतान और उनके दूत भी रहता है. அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கும் பொழுது அங்க பிசாசு நடுவுல வந்து நின்னான் என்று சொல்லுகிறது. जो यहाँ पर जो ये डिस्कशन हो रहा है, वहां पर बीच में शैतान भी आया बोल के அங்க யாரு அன்னைக்கு டிஸ்கஷனுடைய கருப்பொருள் யாருன்னா யோபு தான். जो वहां पर जो डिस्कशन की मेन आदमी कौन है? अय्यूब. அங்க அவன் உத்தரவு வாங்கிக்கிறான் தேவன்ட்ட, நான் யோபுவை போய் சோதிக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ எல்லாத்தையும் செய்யலாம், ஆனா அவன் மேல என்ன பண்ணக்கூடாது, அவன் உயிர் மேல உன்னுடைய கரத்தை என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது என்று சொல்லுகிறார். यहाँ पर एक अनुमति दे रहा है कि उनको कुछ भी तो कर सकते हैं, वो केवल उनकी जीवन बचे रहना ऐसे बोल दिया. அதனால தான் நான் இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன் பாருங்க, nothing just happen on this earth. எதுவுமே தானா இந்த பூமியில் இயங்குவது இல்லை. इसलिए मैं आपको बताना चाहता हूँ, कुछ भी इस दुनिया में हो रहा है वो अपने आप से नहीं हो रहा है. எல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்திலே அவைகள் நிர்ணயிக்கப்பட்டு பின்பு பூமியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. सब कुछ आत्मिक मंडल में निर्णय होने के बाद भी इस पृथ्वी की में वो प्रकट होता है. யோபுக்கே தெரியாது என்ன நடக்குது என்று சொல்லி. अय्यूब ये नहीं जानता है कि क्या होने वाला है. முதல் அதிகாரத்திலே பெரிய அழிவுகளை பார்க்கிறோம். तो पहले अध्याय में बड़े नाश अविनाश को देख रहे हैं. இப்ப ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கிறது. அதுதான் யோபு 42ஆம் அதிகாரத்துல अय्यूब के 42 अध्याय में स्वर्ग से बहुत मदद मिल रही है. पहला अध्याय में बहुत 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். अय्यूब की 42 का 10 वचन पढ़ेंगे. இப்ப இங்க ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து அழிவு கிடைக்கல, இவனுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. यहाँ पर आत्मिक मंडल से इनको नाश नुकसान नहीं मिला है, 2 गुना का मिला है. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அந்த இடத்துல நீங்க இன்னைக்கு இருக்கிற புரிந்து கொள்ள பாருங்க, ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அப்பொழுது சிறையிருப்பு மாற்றப்பட்டது. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தினார். பாருங்க, இழப்புக்கும் எங்க பிளான் நடந்துச்சு,
ஆகாய மண்டலத்தில் நடந்துச்சு. இப்ப எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிறப்பையும் யார் இறங்கி வந்து செய்தா? தேவன். அப்போ இந்த காண்கிற உலகம் எல்லாம் காணாத உலகத்தில் இருந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. जो ये देखे हुए दुनिया है, जो अनदेखे हुए दुनिया से ही चलते रहते। यहाँ पर अय्यूब को पहला अध्याय में बहुत बड़े नुकसान हुआ है। 42 अध्याय 10 वचन में देखेंगे तो परमेश्वर उनकी सारे दुख को दूर किया इसके प्रार्थना की वजह से, और अय्यूब को 2 गुना का जो इसके पहले था उसको 2 गुना का यहोवा ने आशीष दे दिया। இதனுடைய அமைப்பை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு நேர்த்தியான கோட்டிலே நகர ஆரம்பிக்கும். जो इसकी सेटिंग है अच्छे से आप समझ लेंगे तभी आपकी जो सेवा है बहुत अच्छे से चलते हैं। இன்னைக்கு என்னுடைய டிஸ்கஷனே என்னன்னா, வாட் இஸ் த கான்வர்சேஷன் டுடே? இன்னைக்கு நான் எதை பேச விரும்புகிறேன்னா, இந்த காண்கிற உலகம் எல்லாம் காணாத உலகத்தில் இணைக்கப்பட்டது மட்டுமல்ல, அங்கிருந்துதான் செயல்படுகிறதாகவும் இருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். मैं आपको क्या बताना चाहता हूं, जो देखे हुए दुनिया है केवल अनदेखे हुए दुनिया से चलते रहेगा नहीं है, देखे हुए दुनिया अनदेखे दुनिया के उसमें ही चलते रहता है। இப்ப ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு கூட வாங்க. उत्पत्ति का पुस्तक 11वां अध्याय। இங்க இருக்கக்கூடிய சம்பவம் இன்னும் நம்மளுக்கு இன்னும் விளக்கக்கூடியதா இருக்கும். जो उत्पत्ति के 11वां अध्याय यहाँ पर एक संभव है और अच्छे से आप समझ सकते हैं। இந்த 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பாபேல் கோபுரத்திலே தேவன் வந்து பாபேல் கோபுரம் கட்டப்பட்டு அங்கே தேவன் வந்து வேலை செய்கிறதை குறித்து பேசுகிறது. यहाँ पर बाबेल की जो वो लोग घर बना रहे हैं, उस तंबू बना रहे हैं, उसमें परमेश्वर आके काम कर रहा है। இந்த பாபேல் கோபுரத்தை கட்டின நிம்ரோத் என்ன நோக்கத்தோடு கட்டினான் என்று சொல்லி 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उत्पत्ति की 11:4 वचन हम पढ़ेंगे। இன்னும் அவர்கள் பூமி மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரத்தையும் கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். फिर उन्होंने कहा, आओ हम एक नगर और एक हुकूमत बना ले जिसकी चोटी आकाश से बाढ़ करे, इस प्रकार से हम अपने नाम करे, ऐसे ना हो कि हम सारे पृथ्वी पर फैलना पड़े। जब लोग नगर और हुकूमत बनाए लगे तब इन्होंने देखने के लिए यहोवा ने उतराया। இந்த இடத்தை இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா சற்று சொல்ல விரும்புகிறேன். ஏன் பாபேல் கோபுரத்தோடு கூட கர்த்தர் இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்புகளை உண்டு பண்ணி கொண்டார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். यहाँ पर मैं कुछ बात बताना चाहता हूं कि बाबेल गुमात बनाने के समय परमेश्वर क्यों इतना ऐसे काम किया बोल के बताना चाहता हूं। இந்த பாபேல் என்ற வார்த்தை தான் பின்பு பாபிலோன் என்ற வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. जो ये बाबेल गुमात है यही बाद में बाबिलोन बोल के नाम बदल दिया। இந்த பாபேல்ல இருந்து வெளிப்படுத்தல் பாபிலோன் வரைக்கும் கர்த்தர் பாபிலோனை திட்டினே இருப்பார். जो जब तक ये बाबेल में हो रहा है, जो बाबिलोन को ही परमेश्वर डांटते रहता है। ஏன்னா இந்த பாபேல் கோபுரம் வெறும் கோபுரம் கட்டல, இது ஏதோ ஒரு ஆர்க்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சரல் பில்டிங் கிடையாது. இவர்கள் அதற்கு மேல ஒரு வேலையை செய்ய முயற்சி செய்தார்கள். ये केवल कुमात नहीं है, बाबेल कुमात नहीं है, वो इसके और बड़े काम भी ये लोग किया है। இவர்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து முற்றிலுமா வெளியாகி அந்நிய ஆவிகளோடு இணைக்கப்படுவதற்காக இந்த கோபுரத்தை கட்டி வானலாவில் இருக்கிற அந்த ஆவிகள் இறங்கி வருவதற்கு படிக்கட்டு கட்டலாம் என்று முயற்சி செய்தார்கள். ये लोग केवल परमेश्वर के विरोध में काम कर रहे थे। वहां पर परमेश्वर में दूसरा जो आत्मा के मंडल में दुष्ट लोगों दुष्ट आत्मा के साथ जुड़ने के लिए ये लोग किया है। அதனாலதான் இன்றைக்கு நிறைய இந்த அந்நிய தேவர்களுடைய ஆலயங்கள் எல்லாம் கோவில்கள் எல்லாம் படிக்கட்டு போல கட்டப்பட்டிருக்கும். इसलिए आज भी जो अन्य जाति लोगों के मंदिर को आप देखेंगे तो एक गुमात एक बाबेल के गुमात जैसे कि सीढ़ी के सीढ़ी जैसे ऐसे रहता है। அப்படி என்றால் வானத்திலிருந்து ஒரு படிக்கட்டுகளை கட்டி அந்நிய தேவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்படைப்பதற்காக அவர்கள் ஒரு மாபெரும் முயற்சி எடுக்கப்பட்ட இடம்தான் பாபேல் கோபுரம். आकाश के और से एक सीढ़ी बना के उस दुनिया से जुड़ने के लिए ये लोग उसमें उसके मकसद के लिए बनाया कि बाबेल के गुमात। அதனாலதான் இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்ப இவங்களை இப்படியே விட்டோம்னா இவங்க முற்றிலுமாய் அழிவுக்கு நேராய் கடந்து போய் விடுவார்கள். इनको ऐसे ही छोड़ देंगे तो ये लोग तो सीधा नाश हो जाएंगे बोल के परमेश्वर सोच लिया। இப்போ ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து என்ன நடக்கிறது என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். यहाँ पर आत्मा के मंडल में क्या हो रहा है बोल के मैं आपको बताना 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 7वां वचन हम पढ़ेंगे। ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் இறங்கி போய்
ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இப்ப யார் இறங்கி வந்திருக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து இந்த பூமிக்குரிய மண்டலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இறங்கி வந்திருக்கிறார். वहां पर आत्मा के मंडल से परमेश्वर पृथ्वी के मंडल पर एक परिवर्तन करने के लिए यहाँ पर उतर के आया. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப இந்த பூமியில பல பல பாஷைகள் இருக்குது. மனிதர்கள் ஒருத்தர நம்ம ஈஸியா புரிந்து கொள்வதற்கு கடினமா இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து ஒரு மாற்றத்தை பூமியிலே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். तो इस पृथ्वी पर कई सारे भाषा है, हम एक दूसरे के भाषा को समझने के लिए इतना मेहनत कर रहे हैं ताकि आत्मा के मंडल में परमेश्वर पहले इस काम कर दिया है. அதனாலதான் காணப்படாத உலகம் காண்கிற உலகத்தை ஆளுகிறது என்று சொல்லுகிறேன். इसलिए अनदेखे हुई दुनिया है जो देखे हुई दुनिया पर राज्य करते हैं. இப்படி பல உதாரணங்களை வேதத்திலிருந்து காண்பிக்கலாம். कई सारे उदाहरण मैं आपको बता सकता हूँ. ஆனா இன்னைக்கு இந்த 3 உதாரணம் போதும் நான் நினைக்கிறேன். आज ये 3 उदाहरण काफी है बोल के मैं இப்ப அடுத்த ஒரு சொற்றொடரை நான் சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். और कुछ बात मैं बताकर आपको एक तड़स बांधना चाहता हूँ. காண்கிற உலகம் இருக்கிறது, காணாத உலகம் இருக்கிறது என்று சொல்லி தியானித்து விட்டோம். जो देखे हुए दुनिया और अनदेखे हुए दुनिया 2 बार में हम लोग देख. காணாத உலகத்தில் எவைகள் இருக்கிறது, காண்கிற உலகத்தில் எவைகள் இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். जो देखे हुए दुनिया में क्या क्या रहता है, अनदेखे हुए दुनिया में क्या क्या रहता है, उसके बारे में मैं आपको बता दिया. சில இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் இருக்காங்க இந்த பூமியில. कुछ इंटरेस्टिंग पीपल्स है इस दुनिया में. என்கிட்ட நேரடியா வந்து எனக்கு இது பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. कुछ लोग मेरे पास सीधा आकर मेरे को इस संदेह को पूरा कीजिए बोल के बताते हैं. ஆனா இதுக்கு பதில் சொல்றதுக்காக நான் ஏற்கனவே எல்லா கிளாஸையும் எடுத்திருப்பேன். ஆனா அதை உட்கார்ந்து கேட்க மாட்டாங்க. तो इनको जवाब देने के लिए पहले मैं सारा क्लास ले लिया होगा, वो नहीं सुनते हैं वो लोग. என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு 2 நிமிஷத்துல அதை சொல்லுங்கன்னுவாங்க. 2 நிமிஷத்துல சொல்ல முடிஞ்சா நான் ஏன் இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுக்கணும்? वो लोग बोलते हैं 2 मिनट में मुझे ये डाउट को बता दीजिए बोलते हैं. अगर 2 मिनट में बताने तो इतना समय तक मैं क्यों पढ़ाई सिखाना चाहता हूं. சமீப காலத்துல இப்படிப்பட்ட நிறைய பேரை சந்திக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்குது, அதை கொஞ்சம் சுருக்கி டக்குன்னு சொல்லுங்கன்னுவாங்க. அப்படி சொல்ல முடிஞ்சா நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் கிளாஸ்? कुछ लोग बोलते हैं आप बोल रहे हैं अच्छा बोल रहे हैं, बट और कम करके समय को कम करके बोल दीजिए, 2 मिनट में बता दीजिए बोलते हैं. 2 मिनट में इतने बड़े पढ़ाई को कहता है, कैसे बता सकते हैं? நானும் அந்த ப்ளூ கலர் குருவி மாதிரி ட்விட்டர் மாதிரி டக்குன்னு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிடுவேன் பாருங்க. मैं भी ऐसे जो ट्विटर में बोलते हैं ना एक छोटे शब्द ऐसे मैं भी बोल के जाता हूं. ஆமா, ட்விட்டர் காலம் முடிஞ்சு இப்ப எக்ஸ் காலம் வந்துருச்சு. அதுல 2 லைன் தான் போடுறான், உலகமே பத்திட்டு எரியுது. तो ट्विटर को एक्स आ गया तो उसमें एक शब्द डालेंगे तो सारे दुनिया उसके पीछे रहते हैं. பிரசங்கம் என்பது கொஞ்ச நேரத்துல எல்லாம் சொல்லி போறதுக்கெல்லாம் சில கதைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். तो प्रचार में कुछ कहानी है वो थोड़ा समय में बता कर जा सकते हैं. சின்னதா சொல்லிட்டு போற கதையே நம்மால 1 hour சொல்லுவான். छोटे से कहानी कोई हमारे लोग है ना, वो जो बहुत समय बिताकर कहानी को बताते हैं. ஆவிக்குரிய அடிமட்டத்தை நான் கட்டி எழுப்புறதுக்கு டக்குன்னு எப்படி முடியும்? आप थोड़ा सोचिए आत्मा की नींव डालने के लिए कैसे थोड़ा समय में मैं बता सकता हूं. அதனால இது கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து கேட்டாதான் இது விளங்கும். इसलिए आप थोड़ा समय बिताकर अच्छे से ध्यान देंगे तभी आपको समझ में आएगा. இதெல்லாம் டக்குன்னு கேட்டு வேலை செய்யறது கிடையாது. ये तुरंत आपको समझ नहीं सकते हैं. நான் டாக்டர் படிக்க ஆசையா இருக்கிறேன், मैं डॉक्टर पढ़ाई करने के लिए इच्छा है, எனக்கு என்னென்ன பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதனால என்ன டாக்டர் ஆகிருங்கன்னா உடனே मुझे ஆகிடுறாங்க. थोड़ा थोड़ा काम आता है, मुझे तुरंत डॉक्टर बना दीजिए बोलेंगे तो कोई बनाएगा क्या? அதுக்கு பல படிப்புகள் இருக்குது, பல பிரச்சனை. பாருங்க, நம்ம எல்லாரும் வேலையை செய்துறோம், பிரச்சனை வந்துனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது. तो इसके लिए कई सारे पढ़ाई है, हम सब काम कर लेते हैं, उसमें सब कुछ समस्या आएगा तभी पता चलता है. அந்த காலத்துல நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஃபேனை பிரிப்பாங்க, சைக்கிளை பிரிப்பாங்க, ஆனா மாட்ட தெரியாது. मैं पुराने समय में देखता हूँ कुछ लोग साइकिल पंखा को अलग अलग से करते हैं, फिर उसको वापस जुड़ने के लिए उसको ज्ञान नहीं रहते. போன் கூட நம்ம எல்லாம் பிரிச்சிடலாம், கடகடன்னு பிரிச்சிடலாம், அது எப்படி மாற்றுறது திருப்பி? अभी हम लोग भी फोन है, फोन को पूरा अलग अलग करते हैं, कैसे उसको वापस सेट करना बोलकर हम नहीं जानते. அதுக்குதான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெंटेशन ஒரு சப்ஜெக்ட் வச்சு 4 வருஷம் சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் इसलिए इलेक्ट्रॉनिक इंस्ट्रूमेंट बोल के एक पढ़ाई बताकर उसमें 4 साल तक उस पढ़ाई को सिखा रहा है. தெய்வீக திட்டங்கள் எல்லாம் அதை நம்ம தெளிவாக உட்கார்ந்து புரிந்து கொண்டால் தான் அவைகள் இயங்க ஆரம்பிக்கிறது. इसलिए परमेश्वर की काम में आप अच्छे से बैठकर ध्यान देंगे तभी वो काम में कर सकते हैं. நானே இப்ப சமீபத்துல ஒரு முயற்சி செய்தேன், ஒரு புத்தகத்தை 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு.
मैं भी अभी थोड़ा कोशिश किया एक पुस्तक को 1 घंटे में पूरा पढ़ने के लिए कुछ रास्ता है क्या वैसे देख रहा था அப்படி எந்த வாய்ப்பு இல்லை, நம்ம தான் கொஞ்சம் படிக்கணும். ऐसे कुछ भी मौका नहीं है हम बैठ के वो पूरा पढ़ना है तो समय அப்போ पे ஒரு நல்ல पढ़ना चाहिए பிரசங்கம் மட்டும் டக்குன்னு 2 நிமிஷத்துல சொல்லுங்கன்னா எப்படி சொல்றது? एक अच्छे प्रचार को 2 मिनट में बता दीजिए बोलेंगे तो कैसे बता सकते அதனால இவ்வளவு முயற்சிகள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். इसलिए इतना मेहनत करके हम आपको बताते இப்ப हैं இதுல இருந்து அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். मैं और एक स्टेटमेंट आपको बताना चाहता இந்த हूं காண்கிற உலகத்துக்கும் காணாத உலகத்துக்கும் தேவன் எப்படி இயங்குகிறாரோ அதே போல தேவன் மனிதனையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். जैसे अनदेखे हुए दुनिया से देखे हुए दुनिया को कैसे परमेश्वर राज्य करता है वैसे ही मनुष्य को भी सृष्टि किया இந்த ஒரு இடம் மட்டும் எவ்வளவு மனிதர்களுக்கு புரிகிறதோ அந்த அளவுக்கு மனிதர்கள் இந்த பூமியிலே அவர்கள் ஆசீர்வாதமானவர்களாய் மாறி விடுவார்கள். इस बात कैसे लोगों को कौन सी मनुष्य अच्छे से जानता है वो इस दुनिया में बहुत आगे बढ़ते जाता है So the importance of man in this world or in the whole world அப்படினு சொல்லலாம் பாருங்க. இந்த முழு உலகத்திற்கும் காண்கிற உலகம் காணாத உலகத்துக்கு மனிதன் எவ்வளவு முக்கியமானவன் என்று சொல்ல விரும்புகிறேன். जो अनदेखे हुए दुनिया जो देखे हुए दुनिया दोनों को मनुष्य कितना मुख्य है बोल के मैं आपको बताना चाहता हूं முதலாவது தேவன் மனிதனை அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உருவாக்குகிறார். पहले परमेश्वर उनकी स्वरूप में उनकी समानता में मनुष्य को सृष्टि किया ஃபர்ஸ்ட் அங்கிருந்து நம்ம காரியத்தை நகர்த்த வேண்டும். तो वहां से पहले से हम शुरू करना चाहिए அதனால ஒரு பெரிய வேத விளக்குனர் வேதத்தை விளக்குகிறவர் சொன்னார், முதல் 3 அதிகாரம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிச்சுனா இந்த வாழ்க்கையில பல விஷயத்தை அவன் சாதிச்சிடலாம்னு சொன்னார். इसलिए कि परमेश्वर के दास कहता था उत्पत्ति का पहला 3 अध्याय जिसको अच्छे से समझ लेता है वो दुनिया में आगे बढ़ते रहता है இங்க மனுஷனை குறித்து சொல்லுகிறது கர்த்தர் அவனை உருவாக்கி இருக்கிறார். वहां पर लिखा है कि परमेश्वर ने उसको बनाया சற்று என்னோடு கூட அந்த வசனத்தை திருப்ப விரும்புகிறேன். मेरे साथ उस वचन को 26ஆம் வசனம் ஆதியாகமம் 1:26 उत्पत्ति का पहला अध्याय இங்க சொல்ல वचन ஓகே. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாகும். சரி, இப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். अभी परमेश्वर ने मनुष्य को बनाया. परमेश्वर कैसे? परमेश्वर तो आत्मा में கரெக்டா? தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். परमेश्वर कैसे? वो आत्मा में. அப்ப தேவன் வந்து இந்த பூமியில மனுஷனை எப்படி உருவாக்குன்றாரு? என்னுடைய சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படி நான் என்ன பண்ண விரும்புகிறேன்? அவனை உருவாக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर तो आत्मा है तो परमेश्वर कह रहा है मैं हमारे स्वरूप में और हमारे समानता में मैं मनुष्य को सृष्टि करना चाहता हूं बोल के कह रहा है. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. யோहन्ना पुस्तक 4:26 में लिखा है. ஏன்னா சில பேருக்கு இப்போ நம்ம லைவ் எல்லாம் போடுறதுனால சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் வசனம் எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி போடுறாங்க. இப்படி कुछ लोग वचन अच्छे से जब बोलने के लिए बोल रहे हैं. ஏன்னா நம்ம நிறைய பேர் பைபிள் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஆனா புதுசா கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் சவாலா இருக்கும். जो नया सुनने वालों के लिए बहुत चुनौती रहता है. ஆதி யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இயேசு சொல்றாரு தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். போது நம்மளுக்கு இப்ப தேவை என்னன்னா தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். யோहन्ना 4:24 में लिखा है परमेश्वर आत्मा है. அப்ப தேவன் ஆவியாய் இருந்தால் அவர் மனிதனை எப்படி சிருஷ்டிக்க முடியும்? என்னை போலவே அவருடைய சாயலின்படி அவர் ரூபத்தின்படி நான் சிருஷ்டிக்க போறேன்னா நம்மளையும் தேவன் ஆவியாக தான் உருவாக்கி இருக்கிறார். परमेश्वर आत्मा है तो हमारे संबंध मेरे संबंध में मेरे स्वरूप में सृष्टि कर रहा हूं. उसका मतलब है मनुष्य को भी आत्मा में ही परमेश्वर सृष्टि किया. இப்ப அந்த ஆவி ஒரு பூமியில தங்குறதுக்கு ஒரு கூடாரமாக தான் சரீரம் கொடுக்கப்பட்டது. उस आत्मा रहने के लिए ही शरीर को परमेश्वर सृष्टि किया. இந்த 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 மும்முனை இணைப்பை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ये तीनों चीजों को आप अच्छे से समझने के लिए मैं कोशिश कर रहा हूं. தேவன் ஆவியாய் இருக்கிறார். परमेश्वर आत्मा है. மனுஷனை தேவன் ஆவியாகவே சிருஷ்டிக்கிறார். मनुष्य को भी परमेश्वर आत्मा में सृष्टि कर रहा है. அவன் இந்த பூமியில் இயங்குவதற்காக இந்த பூமிக்குரிய மண்ணையும் இதுல இருக்கக்கூடிய உலோக பொருட்களை எடுத்து அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கிறார். उस दुनिया में काम करने के लिए पृथ्वी से मिट्टी लेकर वहां पर उनको सृष्टि करके उनको एक शरीर दे रहा है. हालेलुया हालेलुया. ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். अभी तक आपको समझ गए. மனுஷன் வந்து வெறும் சரீரம் கிடையாதுங்க, முதல்ல ஆவி. मनुष्य केवल शरीर नहीं है, पहले वो आत्मा में सृष्टि हुआ है. The importance of man, மனிதனின் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் அவன் வெறும் சரீரம் கிடையாது, அவன் வெறும் பூமிக்குரிய பொருட்களினால் உருவான
சரீரமானவன் கிடையாது, அவன் ஆவி மனுஷனாய் இருக்கிறான். मनुष्य केवल शरीर नहीं, इस पृथ्वी की चीजों से बनाए हुए वस्तु नहीं, वो पहले आत्मा में सृष्टि हुआ है. இதுதான் நம்ம சொல்றோம் பாருங்க, ரகசியம் என்று சொல்லுகிறோம். यही एक भेद की बात है. அதனாலதான் நாம் மரித்த பிறகு நம்முடைய ஆவி அவரை தந்தவரிடத்திலே போய் சேரக்கூடியது என்று வேதாகம் சொல்லுகிறது. इसलिए पवित्र शास्त्र कहता है मरने के बाद मनुष्य की आत्मा परमेश्वर के पास चले जाता है. மரணத்திலே நாம் இந்த பூமிக்குரிய சரீரத்தை நாம் ஒப்படைத்து விட்டு நாம் அழியாததும் அழிக்க முடியாததுமான ஆவிக்குரிய சரீரத்தை உடையவர்களாக நாம் தேவனிடத்தில் கடந்து போகிறோம். हम मरने के बाद हमारे शरीर को इस मिट्टी में देकर हमारे जो अनंत काल की जीने के लिए आत्मा के शरीर में हम तेजस्वी रूप में बदलते रह जाते हैं. இப்ப பூமிக்குரிய சரீரம் உருவாக்கப்பட்டாயிற்று. अभी पृथ्वी के लिए एक शरीर उत्पन्न हो गया. ஆவி தேவனால் உருவாக்கப்பட்டாயிற்று. जो आत्मा है परमेश्वर की ओर से उत्पन्न हुआ. இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிசயமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். इसमें एक बड़े चमत्कार को मैं बताना चाहता हूं. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 2 अध्याय 7ஆம் वचனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 7वां वचन हम पढ़ेंगे. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். उत्पत्ति का 2 अध्याय 7वां वचन. ஓகே. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். இப்ப பாருங்க, ஜீவ சுவாசம் ஊற்றப்பட்டிருக்கிறது, அது ஆவி மண்டலம். ओके, जो जीवन का श्वास फूंक दिया है वो एक आत्मा के मंडल में हुआ है. மாம்சத்தை பூமியில் மண்ணினாலே தேவன் உருவாக்கி விட்டான். जो उनके शरीर को मिट्टी से परमेश्वर बनाया. இப்ப ஆவி உலகத்தோடு ஆவி மண்டலம் ஆவியாகிய மனுஷனோடு கான்டாக்ட் பண்ண முடியும். जो आत्मा एक मंडल है वो जो मनुष्य के साथ कनेक्ट हो सकता है. இப்ப பூமியோட மனுஷன் கனெக்ட் ஆவறதுக்கு அவனுக்கு பூமிக்குரிய சரீரமும் கிடைச்சிருச்சு. जो पृथ्वी पर कनेक्ट होने के लिए पृथ्वी पर भी एक शरीर मिल गया. கரெக்ட்டா? இப்ப பூமிக்குரிய ஒரு லிங்க்கும் கிடைச்சிருச்சு, ஆவிக்குரிய லிங்க்கும் கிடைச்சிருச்சு. जो पृथ्वी के साथ भी एक जुड़ना मिल गया, जो तो आत्मिक मंडल में भी एक जुड़ना मिल गया. ஆனா இந்த ஆவி உலகமும் இந்த மாம்ச உலகமும் கனெக்ட் ஆவறதுக்கு உருவாக்கப்பட்டதுதான் ஆத்மா. जो आत्मा की जो मंडल है, ये पृथ्वी के मंडल दोनों जुड़ने के लिए वहां पर एक प्राण दिया है, उसको प्राणी बोलते हैं. இப்ப பூமியில மனுஷன் இருந்தாலும் ஆவிக்குரிய உலகத்தையும் பூமிக்குரிய ஊழியத்தையும் அவன் கனெக்ட் பண்றதுக்கு என்னன்னா அவனுக்கு ஆத்மா தேவைப்படுகிறது. मनुष्य आत्मा में सृष्टि या फिर भी उनके आत्मा और शरीर दोनों परमेश्वर के आत्मा के मंडल में काम करने के लिए उनको एक प्राण चाहिए. இப்ப எப்படி தேவன் இயங்கினாரோ அப்படியே அவன் இயங்குவதற்கு கர்த்தர் மனுஷனை பூமியிலே வைத்து விட்டான். जैसे परमेश्वर राम का काम कर रहा है, वैसे मनुष्य भी काम करने के लिए उनको पृथ्वी पर भी रख दिया. ओके, காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் இணைக்கக்கூடியதால் இந்த ஆத்மாவாக மாற்றப்படுகிறது. जो अनदेखे हुए दुनिया, जो देखे हुए दुनिया, दोनों को जुड़ने के लिए हमें प्राण दिया गया है. அதனால மனுஷன் பாருங்க, இவன் ரெண்டு உலகத்திலையும் இயங்குகிறவனாய் மாறிவிட்டான். इसलिए मनुष्य भी दोनों दुनिया में काम करने वाला व्यक्ति बन गया. அதனால இப்ப அவன் ஆவியிலும் போய் ஜெபிக்க முடியும், பூமியிலும் ஜெபிக்க முடியும். इसलिए वो आत्मा में भी जाके प्रार्थना कर सकता है, पृथ्वी पर भी प्रार्थना कर सकता இப்ப है. என்னோடு கூட எபேசியர் நிருபத்துக்கு வாருங்கள். अभी मेरे साथ एफेसियों की पत्री में आइए. உங்களை இன்னைக்கு ஒரு சில வசனங்களோட கூட்டி போகாம விட போறதில்லை. आज मैं आपको एक वचन के गहरे में लेके जाने तक छोड़ता नहीं. ஆமா, इतना बैठ के मैं आपसे बात कर सकता हूं. he is operating in both realms. அவன் காண்கிற உலகத்திலும் காணாத உலகத்திலும் இயங்கக்கூடிய ஆற்றலையும் திறமையையும் அதற்குரிய வாய்ப்பையும் பெற்றவனாய் இருக்கிறான் என்பதை நான் நிரூபிக்க போகிறேன். जो मनुष्य है वो देखे हुए दुनिया और अनदेखे हुए दुनिया दोनों में काम करने के लिए सृष्टि किया हुआ एक अद्भुत प्राणी है. இப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரம் என்னோடு கூட 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். एफेसियों की पुस्तक 2 अध्याय 6 वचन. பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினால் நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன பண்ணிருக்கிறார்? உட்காரவும் செய்திருக்கிறார். அப்படின்னா பாருங்க, இப்ப நம்ம பூமியிலும் இருக்கிறோம், ஆவிக்குரிய தன்மையிலும் நாம் நிறைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். आप देखिए, हम दुनिया में भी रहते हैं और अनदेखे भी दुनिया में भी रहते हैं. அதுதான் இன்னைக்கு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். Man is built to operate in two realms. இரண்டு மண்டலங்களிலும் அவன் வேலை செய்வதற்கான சாத்தியங்களோடு அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். दोनों दुनिया में काम करने के लिए ही मनुष्य को परमेश्वर सृष्टि किया. அவனுக்கு
ஆவிக்குரிய தன்மை இருக்கிறது, பூமிக்குரிய தன்மை இருக்கிறது. இதுல புதுசா ஒண்ணு என்ன இருக்குதுன்னா ஆத்துமா. இட் இஸ் கால்ட் இன்டர்ஃபியரன்ஸ் பிட்வீன் these two realms. அவன் ஆத்துமா இரண்டையும் இணைத்து வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது. उनके अंदर आत्मा की चीज भी है, पृथ्वी की चीज भी है, और इस दोनों को राज्य करने के लिए एक प्राण भी उनके अंदर दिया है. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. एक उदाहरण आपको இந்த ஆத்துமா முடிவு எடுக்குது, இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவோம். உடனே அவன் சரீரமும் சேர்ந்து அதுக்கு ஒத்துழைத்து ஜெபம் பண்ண போகுது. एक जो प्राण है वो निर्णय ले रहा है कि आज मैं थोड़ा समय बिताकर प्रार्थना करने के लिए करूंगा, ऐसे वो निर्णय ले रहा है. तो இல்ல करता है. இப்ப ஆத்துமா முடிவு எடுக்குது, இன்னைக்கு நம்ம தூங்கலாம்னு சொல்லி இப்ப சரீரமும் ஆத்துமாவும் முடிவு எடுத்து ஆவியும் கூட்டு போய் நல்லா தூங்க வச்சிருது. जो ये जो जिसके साथ वो समर्पण करता है, जो अभी नहीं प्रार्थना नहीं करना है, सोना है, तो आत्मा प्राण जीवन और दोनों मिलके आत्मा को भी लेके जाके सोने के लिए लेके जाता है. ஏன்னா இந்த இன்டர்ஃபியரன்ஸ், இந்த மாற்று சுவிட்ச் பாருங்க, இது உள்ள இருக்குது. இது பேர் தான் ஆத்துமா. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆவி உலகத்தையும் பூமிக்குரிய உலகத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. जो ये प्राण है ये बहुत मुख्य है. आत्मा के स्विच जैसे ये जो आत्मा की दुनिया और पृथ्वी की दुनिया दोनों के अंदर काम करता है. அதுதான் பவுல் திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, நீங்க அவரோடு கூட எழுந்திருக்கிறீங்க, உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படின்னா ரெண்டு மண்டலங்களிலோ நீங்கள் இயங்கக்கூடியவர்களாய் மாறிவிட்டீர்கள். इसलिए पौलुस कह रहा परमेश्वर के साथ जो उठा हुई है, आप लोग जो दोनों दुनिया में राज्य कर सकते बोल के बैठा है. அந்த இரண்டு மண்டலங்களிலும் வேலை செய்யக்கூடிய ஆற்றலும் திறமைகளும் உரிமைகளும் கொடுக்கப்பட்டதனால जो दो मंडल में काम करने के लिए सामर्थ और अधिकार दिया है उनको. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி காணாத மண்டலத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை காண்கிற மலகத்துக்கு இறக்கி விடலாம். जो यीशु के नाम से प्रार्थना करके जो अनदेखे हुए दुनिया की सारे भलाई को जो देखे हुए दुनिया में आप लेके आ सकते हैं. அதனால இயேசு சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது என் நாமத்தினாலே நீங்கள் போய் நீங்கள் வியாதிகளை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். इसलिए प्रभु यीशु मसीह ऐसे आज्ञा दिए है, सारे अधिकार मुझे दिया गया, इसलिए मैं कहता हूं कि तुम जाकर सुसमाचार प्रचार करो और भूत को भगाओ, बीमारियों को चंगा करो बोल के. அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அன்பான தெய்வீக திட்டத்தை சொல்லுகிறேன். நீங்கள் பூமிக்குரிய சரீரத்தை உடையவர்கள் மட்டுமல்ல, உங்களுக்குள் ஆவி மண்டலம் இருக்கிறது. அந்த ஆத்துமா தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் தெய்வீக மண்டலங்களை பூமியில் கொண்டு வரக்கூடிய சாத்தியமான பிள்ளைகளாய் மாற்றி விட்டோம். इसलिए मेरे भाई बहन आपको मैं बताना चाहता हूं, आपके लिए एक शरीर प्रभु ने दिया है, आपके अंदर एक आत्मा को भी परमेश्वर दिया है, और सारा निर्णय लेने के लिए एक जीवन भी प्राण भी परमेश्वर आपको दिया है. आप आज निर्णय करके जो अनदेखे हुए दुनिया के सारे चीज को देखे हुए दुनिया पर लेके आकर आप परमेश्वर के नाम की महिमा करना है. அதனால இந்த பூமியில ஒரு மனிதனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பரலோகமே இயங்குவது கிடையாது. इसलिए इस पृथ्वी पर मनुष्यों की मदद के बिना स्वर्ग भी काम नहीं कर सकता है. ஏன்னா இரண்டு மண்டலங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கர்த்தர் மனிதன் கிட்ட கொடுத்து வைத்திருக்கிறார். इसलिए दो मंडल में काम करने के लिए एक सामर्थ प्रभु ने उसके अंदर दिया. அதான் இயேசு சொல்றாரு, இதோ வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறப்பான் என்றால் அவனோடு உள்ளே வந்து நான் வேலை செய்வேன். इसलिए प्रभु यीशु मसीह कह रहे हैं, मैं घर के बाहर रहकर दरवाजे को खटखटा कर रहा हूं, जो खुलेगा उनके साथ बैठकर मैं भोजन करूंगा. खुलेगा तो ஏன்னா மனிதன் அவரை போலவே படைக்கப்பட்டிருக்கிறான். அவர் காண்கிற உலகத்திலும் காணாத உலகத்திலும் வேலை செய்கிறது போல இந்த பூமியிலே அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் அவருடைய ஒத்த பிள்ளைகளாய் இந்த பூமியிலே காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் இணைத்து வேலை செய்யக்கூடியவனாய் மனிதனை வைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर मनुष्य को अपने स्वरूप में सृष्टि किया ताकि वो भी दोनों दुनिया में काम करता है, वैसे मनुष्य भी करने के लिए ही सृष्टि किया है. அவரை போலவே இயங்குவதற்கு, उनके जैसे ही काम करने के लिए, அவரை போலவே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, उनके जैसे परिवर्तन लेके आने के लिए, அவரை போலவே பிதாவுடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்கு மனிதன் தான் முழு அதிகாரத்தையும் உரிமையும் பெற்றவனாய் மாறி இருக்கிறார். जैसे पिता की इच्छा को पृथ्वी पर पूरा करने के लिए ये सारे अधिकार को परमेश्वर मनुष्य को दिया है. நாம் ஏதோ ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிறவர்கள் அல்ல. हम केवल उद्धार पाकर स्वर्ग में जाने वाले लोग नहीं है. நாம் பரலோகத்தை பூமியில் கொண்டு வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிறோம். आप स्वर्ग को इस पृथ्वी पर लेकर आने के लिए परमेश्वर की एक प्रजा है. நீங்கள் பேசும் பொழுது பரலோகம் அசைக்கப்படுகிறது. आप बात करने के समय में स्वर्ग काम कर रहा है. இந்த பூமியிலே அவைகள் இயங்க ஆரம்பிக்கிறது. दुनिया में वो भी काम कर रहा है. நீங்கள் பேசும் பொழுது மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். आप बात करने के समय लोग उद्धार पाएंगे. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமடைகிறது. प्रार्थना करने के समय बीमार लोग चंगा हो रहा है. நீங்கள் கர்த்தருடைய சிந்தனையை பூமியிலே கொண்டு வந்து தீர்க்க தரிசனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். परमेश्वर की बात को आप समझकर दुनिया में भविष्यवाणी कह रहे हो. Prophecy is revealing the mind
mind and the thoughts of God on this earth. தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய சிந்தனையும் யோசனைகளையும் பூமியில் சொல்லுவது. जो भविष्यवाणी मतलब परमेश्वर की विचार और योजना को पृथ्वी पर प्रकट करना वही है. இதை யார் மூலமாய் செய்கிறார்? वो किसके द्वारा परमेश्वर? அவரை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மூலமாய் தேவன் செய்கிறார். उनके समानता में उनके स्वरूप में सृष्टि के मनुष्यों के द्वारा कर रहा है. அந்த ஆத்துமாவிலே நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பும் பொழுது ஆவி ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் தேவனோடு கனெக்ட் ஆகி இப்பொழுது ஆவிக்குரிய உலகத்தையும் பூமிக்குரிய உலகத்தையும் இயக்குகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். हमारा प्राण उद्धार पाने के बाद हम लोग आत्मा पाते हैं. आत्मा के द्वारा जो अंधे की भी दुनिया पर परमेश्वर के कामों को पृथ्वी पर कर रहे हैं. இன்றைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். आज परमेश्वर आपसे பரலோகத்தை இயக்கக்கூடிய மனிதர்களாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். स्वर्ग में काम करने के लिए परमेश्वर हमें रखा है. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பூமியிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். आप प्रार्थना करने के समय पृथ्वी पर बड़े परिवर्तन होगा. நீங்கள் பாடும் பொழுது தெய்வீக மாற்றம் உண்டாகும். गीत गाने के समय के बड़े परिवर्तन होगा. நீங்கள் போய் நின்று சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது மக்கள் திரள் திரளாய் மாற்றத்தை சந்திக்க आप போகிறார்கள். जाकर सुसमाचार प्रचार करेंगे. लोग भीड़ भीड़ उधार पाकर परमेश्वर में ஏனால் காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஆற்றலை தேவன் மனிதனுக்குள்ளாய் வைத்திருக்கிறார். ताकि देख के भी दुनिया अंधे की दुनिया दोनों को राज्य करने के अधिकार मनुष्यों के अंदर परमेश्वर ने रख दिया. ஆனாலும் நாம் தேவனோடு பரிசுத்த ஆவியோடு கனெக்ட் ஆகிறோம். इसलिए परमेश्वर के साथ पवित्र आत्मा के साथ हम जुड़ते रहते हैं. விழுந்து போன மனிதன் ரட்சிக்கப்படாத மனிதன் அந்நிய ஆவிகளோடு அவன் கனெக்ட் ஆகிறான். इसलिए जो गिरे हुए लोग हैं जो उधार नहीं पाते हैं वो लोग अन्य शैतान के साथ कनेक्ट होते हैं. ஆனால் தேவனை நம்பாத மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஆவியோடு கனெக்ட் ஆகி அந்த ஆவிக்குரிய திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். जो लोग उधार नहीं पाए वो लोग अंधे की दुनिया में शैतान की सेना के साथ जुड़ के उनके योजना को पूरा करने के लिए மனுஷன் இவன் அவன் நியூட்ரலா இருக்கிறதே கிடையாது. அவன் எந்த விதமான தாக்கமும் இல்லாமல் யாருமே இருப்பது கிடையாது. इसलिए मनुष्य न्यूट्रल में नहीं रह सकते. कोई भी ताकत के बिना नहीं रह सकते. சும்மா நம்மளே சொல்லிக்கலாம், நான் எந்த ஆவியை நம்புறது இல்லைன்னு, நான் எந்த கடவுளையும் நம்புறது இல்லை, நான் எந்த கோயிலுக்கும் போறது இல்லைன்னு அவன் சும்மா தனக்குன்னு சொல்லிக்கலாம் ஒழிய ஒன்று அவன் தேவ ஆவியோட கனெக்ட் ஆயிருக்கிறான். இல்லாவிட்டால் தேவ ஆவி அல்லாத அந்நிய ஆவிகளோடு அவன் கனெக்டடா இருக்கிறான். मनुष्य कई सारे लोग बोलते हैं मैं कोई परमेश्वर के ऊपर विश्वास नहीं करता हूं. ऐसे बोलते ऐसे नहीं है. एक तो वो परमेश्वर के आत्मा के मंडल में काम कर रहा है, नहीं तो शैतान के मंडल में वो काम कर रहा है. அந்நிய ஆவிகளோடு அவன் விக்கிரக ஆராதனையில கனெக்டடா இருக்கலாம். जो अन्य मंडल में वो जो मूर्ति पूजा में कनेक्ट होते हैं. இல்லாவிட்டால் அறிவு சயின்ஸ் மூலமாக அவன் அந்நிய ஆவிகளோடு கனெக்டடா இருக்கலாம். तो ज्ञान की पढ़ाई के द्वारा जो शैतान की सेना के साथ वो कनेक्ट होता है. கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையிலே சில அந்நிய ஆவிகளோடு கனெக்டடா இருக்கலாம். जो परमेश्वर है ही नहीं बोलते, कुछ लोग बोलते नास्तिक लोग, वो लोग भी ऐसे लोगों के साथ कनेक्ट होते रहते हैं. சில மனிதர்கள் இயற்கை என்ற பெயரிலே சில அந்நிய ஆவிகளோடு கனெக்டடா இருக்கலாம். लोग नेचर को भगवान बोलते हैं, वो लोग भी ऐसे अन्य भगवान. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். मैं आपको एक बात बताना चाहता हूं. ஒரு மனிதன் கூட ஆவிக்குரிய மண்டலத்தில் கனெக்டடா இல்லாம அவன் பூமியில வாழவே முடியாது. कोई भी व्यक्ति आत्मिक मंडल में कनेक्ट नहीं होता है तो वो पृथ्वी पर काम नहीं कर सकता. ஏதோ ஒரு ஆவியின் உதவிகளோடு வழி நடத்தலோடு தான் அவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். एक तो पवित्र आत्मा, एक तो अशुद्ध आत्मा, किसी आत्मिक मंडल में वो कनेक्ट होते रहता है. அவன் தேவனோடு கனெக்டடா இருந்தால் அவனுக்கு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாய் இருக்கிறது. परमेश्वर के साथ कनेक्ट होते रहेंगे तो उसकी दुनिया में आनंद और शांति मिलते रहेगा. ஆவியானவர் நீதியிலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். आत्मा हमें धर्म में और आनंद में भरता रहता है. அந்நிய ஆவியோடு கனெக்ட் ஆயிருந்தால் அவைகள் அழிக்கவும் திருடவும் கொல்லவும் இந்த பூமியில் வேலை செய்கிறது. अन्य आत्मा के साथ वो कनेक्ट होते रहता है. वो तो शैतान की दूत है. वो चोरी करने के लिए, जीवन नष्ट करने के लिए आता है. அதாவது இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவன் எல்லாவற்றை பிறப்பித்த பின்பு அவரை போலவே ஒரு மனிதனை படைத்து இந்த பூமியை ஆண்டுகொள் அப்படி என்று சொன்னால் இதை வழி நடத்து, இதை கௌரவமாய் வழி நடத்து என்று சொல்லி அவனிடத்திலே கொடுத்திருக்கிறார். आत्मा के मंडल में सब कुछ सृष्टि करने के बाद मनुष्य को सृष्टि करते तो सब कुछ राज्य करो बोल के मनुष्य के हाथों पर अधिकार दिया है. இப்ப அடுத்த கிளாஸ்ல லா ஆஃப் டெரிட்டரிஸ் என்று படிக்க போகிறோம். हम लोग को जो सीमा की जो नियम है उसके बारे में हम देखेंगे. பூமிக்குரிய சட்ட திட்டங்கள் என்று நான் சிலவற்றை உங்களுக்கு போதிக்க तो விரும்புகிறேன். अगले पढ़ाई में इस पृथ्वी की जो नियम क्या है बोल के उस पढ़ाई को मैं आपको समझाना चाहता हूँ. நெக்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணாம நம்ம அதை படிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். अगले जो पढ़ाई के क्लास में आप लोग जरूर आइए. परमेश्वर आपको मदद करेगा. இப்ப நம்ம ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். अभी थोड़ा 5 मिनट हम प्रार्थना करेंगे.